அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிலைப்பாடு நீங்கள் அப்போ நிலைப்பாடோடு சொன்னீங்க, இப்போ ஒன்று சொன்னீங்க, நீங்கள் மாற்றினது எப்போ சொன்னீங்க, அறிவிச்சிங்க, நீங்கள் இப்போ திடீர்னு சொன்னால் மக்களை குழப்புறீங்க. அகீதா சம்பந்தமான நிலைப்பாடு மாற்றம் பெரிய அந்த ஒரு கற்பித்தலை காட்டினாங்க. அறிவிச்சது உங்களுக்கு விளங்க இல்லையா? ஒப்பந்தத்தை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க, ஒப்பந்த வீடியோவும் இருக்க பாருங்க. தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறோம்? 3 பேரிடம் நிலைப்பாடு இதுதான். அப்போ என்ன நீங்கள் விளங்கணும்? பழைய நிலைப்பாடு நான் மாற்றி இருக்கிறேன், தெளிவாக அறிவிச்சிருக்குது, ஒப்பந்தத்தில் அறிவிச்சிருக்குது, எழுத்தில் இருக்குது, வீடியோவில் இருக்குது. அறிவிக்கல என்ன போய் சொன்னால் அதுக்கான பதில் தான். அடுத்தது ஒரு ஆதாரம், இன்னொரு ஆதாரம், புறசாதனம் இல்லாமல் செஞ்சோன்னு சொன்னால் அது அல்லாஹ்வின் தன்மைக்கு நிகரான சொல்கிறாங்க இல்லையா? அந்த வாதத்தை உடைக்கிறதுக்கு நாங்கள் வாதங்கள் வைக்க சொன்னால் இப்போ வாதங்கள் அவசரம் வைக்க வேண்டியிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதில் வச்சு கூட அதோட எதிர்வாதம் வச்சுன்னு போகிறோம். இப்னு சையாதுடைய சம்பவம். இப்னு சையாதுன்னு ஒருத்தன் மதீனால இருந்தான், சிறுவன் ஒருத்தன் அந்த இருந்தான். ரசூலுல்லாஹ்க்கு நிகராகவும் போட்டி போட்டான், தன்னை நபி என்று வாதிட்டான். பல அமானுஷ்யமான ஆற்றல் அவன்கிட்ட அமைஞ்சிருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சில சந்தர்ப்பத்தில் இவன் தஜ்ஜாலோன்னு டவுட் பட்டாங்க. அந்த அளவுக்கு சில காரியங்கள் செய்து காட்டினான். அதில் ஒரு ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய 7355 இதில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இப்னு சையாத் தான் தஜ்ஜால் என்று அல்லாஹ் மீது சத்தியம் செய்வதை நான் பார்த்தேன். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ திருப்பி இவர் அறிவிப்பாளர் கேட்குற முஹம்மது இப்னு அல் முன்திர் அறிவிக்கிறாங்க. அப்போ திருப்பி கேட்குற நீங்கள் எப்படி அல்லாஹ் மீது சத்தியம் சொல்லுவீங்க? அப்போ அதுக்கு அவர் சொல்கிறார், ஜாபிர் சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதே மாதிரி சத்தியம் பண்ணி செஞ்சதை நான் பார்த்தேன், அதை நபி மறுக்கவில்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏற்கனவே அவங்களுக்கு தெளிவில்லாமல் இருந்து ரசூலுல்லாஹ்க்கே டவுட் இது தஜ்ஜாலா இருப்பானோண்டு. அடுத்தது முஸ்லீமில் வரக்கூடிய அறிவிப்பு இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க. ரோட்டில் போகிற நேரம் இப்னு சையாத் விளையாடி கொண்டிருக்கிறான், பருவ வயது அடையிறதுக்கு நெருங்கின சிறுவன். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இது முஸ்லீம் 5606. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நான் நபின்றதை நீ ஒத்துக்கொள்றியான்னு சொல்லி. அவன் திருப்பி கேட்குறான், நான் நபின்றதை நீ ஒத்துக்கொள்றீங்களான்னு சொல்லி. அப்போ அதே போல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறேன்னு சொல்ல நீ என்னத்தை பார்க்குறான்னு சொல்லி, உனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி. அப்போ சொல்கிறான், தண்ணீருக்கு மேலே ஒரு அரியாசனம் தெரியுதுன்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த வாசகத்தை கவனிங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ பார்க்குற அரியாசனம் கரெக்டு தான், அது யார் அரியாசனம் தெரியுமா? அது இப்லீஸுடைய அரியாசனம். இப்போ இப்லீஸுடைய அரியாசனத்தை இப்னு சையாத் மறைவான ஒரு விஷயத்தை அவன் தூர நோக்கு பார்வையில் பார்த்திருக்கிறா. இது ரசூலுல்லாஹ் சரி கண்டிக்கிறாங்க. நாங்கள் சொல்லி தான் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ரசூலுல்லாஹ்க்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? சரியா? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, வேறு என்ன காண்கிறாய்? ஒரு பொய்யரையும் 2 உண்மையாளரையும், அல்லது 2 உண்மையாளரையும் 2 பொய்யரையும் 1 உண்மையாளரையும் காண்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே அவனுக்கு குழப்பம் வாங்க போகலாம்னு சொல்லி. அப்போ அது போல் இன்னொரு சம்பவம் அதே மாதிரி இப்னு சையாத் கிட்ட ரசூல் இன்னொரு தடவை சந்திக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, என் மனசுக்குள்ள நான் நினச்சிக்கொள்வேன் ஒரு விஷயத்தை, நீ அது என்ன சொல்லி பார்ப்போன்னு சொல்லி. உள்ளத்தில் இருக்கக்கூடிய அறியக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை நினச்சிக்கொண்டாங்க, சூரத்து துஹானுடைய வசனத்தை நினச்சிக்கொண்டாங்க. மனசில் நினச்சிக்கொண்டு என்னென்னு சொல்லி பார்ப்போம். இவன் அத்துஹ்ன்னு சொல்லுவான், சொல்ல ஆரம்பிச்சுடுவான். ரசூலுல்லாஹ் நிப்பாட்டு, உன்ட வழிகேட்ட உன்னோட வச்சுக்க, உனக்கு உன் எல்லையை தாண்டி வர முடியாதுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அங்கேருந்து வந்துடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு அனுமதித்தாங்க, நான் அவனை வெட்டவா? அப்போ ரசூலுல்லாஹ் பதில் சொல்கிறாங்க, இவன் அவனாக இருந்தால் தஜ்ஜால், உங்களால் இவனை கொள்ள இயலாது. அவன் இல்லை என்று சொன்னால் இவனை கொள்றதால பிரயோசனம் கிடையாது, வாங்க போகலாம். இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கூட இப்னு சையாதை வேவு பார்க்கறது ரசூலுல்லாஹ் ஒளிஞ்சு போறாங்க, மரத்துக்கு மரம் மறைஞ்சு. இந்த அளவுக்கு இவன் மறைவான விஷயத்தை நபியிட உள்ளத்தில் இருக்கிறத அறிஞ்சு சொன்னான். இப்லீஸ் அரியாசனத்தை மறைவானதை பார்த்தான். மறைவானதை பார்க்குற ஆற்றல், மறைவான தரிகிற ஆற்றல் அல்லாஹ் தவிர யாருக்குமே அப்போ அடிச்சு சொன்னாங்களே. இப்போ இதுக்கு என்ன சொல்றீங்க? இது எந்த புறச்சாதனத்தை வச்சு இப்னு சையாத் இப்படி செஞ்சா? ஒன்று இந்த ஹதீஸை மறுங்க, இல்லை இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. இது புறச்சாதனம் இல்லாமல் செஞ்சது, நபியோட போட்டி போட்டான், தான் நபி என்று வாதிட்டான். இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க முதல்ல. அதுக்கப்புறம் உங்களோட புறச்சாதன லட்சணம் இன்ஷா அல்லாஹ் கிளியும். அடுத்தது சொன்னாங்க சூனியம் சூனியக்காரன் ஜெயிக்கிறான் தானே, ஜெயிச்சதாக தான் வரும் சொல்லி பழிச்சன்னு சொல்லி. அப்போ ஜெயிக்க மாட்டான்னு சொன்னால் பழிக்காதுன்னு அர்த்தம் இல்லை. பழித்தல் என்பதும் ஜெயித்தல் என்பதும் வெவ்வேறான விஷயங்கள், விளங்கி கொள்ளுங்க. ஒரு சூனியம் செஞ்சு சூனியம் பழிச்சத்தம் கூட சில தோத்து போவான். அப்போ ரசூலுல்லாஹ் சூனியம் செஞ்ச லபீத் இப்னு ஹசம் பழிச்சது, ஆனால் அவனுக்கு வெற்றியாக கிடைச்சது இல்லை. அந்த பழிச்சது கொஞ்சம் காலத்தில் அல்லாஹ் தஆலா சூனியத்தை நீக்கி விட்டான். அவன் எதிர்பார்த்த பாதிப்பு அதில் வரவும் இல்லை. அவனுக்கு என்ன கிடைச்சது? ஒன்றுமே கிடைக்கல, மறுமையில நரகத்து தான் போனான். பழித்தல் என்றது வேற, ஜெயிச்சல் என்றது வேற, ரெண்டையும் போட்டு குழப்பி மக்களை ஏமாத்தாதீங்க. அடுத்த விஷயம், அடுத்தது ரசூலோட ராசி கடகம் ரிஷபம், இது நீங்கள் அந்த நேரம் விவாதிக்க வந்திருந்தால் பதில் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல விவாதிக்க நான் பதில் சொல்ல மாட்டேன். பதில் சொல்ல அவசியம் இல்லை. இங்கே ஒரு நிலைப்பாடு எடுத்து வந்திருக்கிறோம், நிலைப்பாட்டுக்குள்ள விவாதிங்க. மக்களை போட்டு குழப்பறது சும்மா பொய் கதை விடுவாங்க. அதுக்குரிய பதில்கள் அங்கே வந்திருக்கும். தனியாக வாங்க விவாதித்து வாங்க, நான் பேசுவோம், அது பிரச்சனை இல்லை.
ஓகே, அப்போ அதுக்கான பதில் அதுதான். இது விட்டு தனியொரு விவாத நிலைப்பாடு அப்போதே சவால் விட்டு இருந்தேன். அந்த நேரம் பேசாமல் 1.5 வருஷம் பம்மாத்து காட்டிட்டு இப்போ இங்கே வந்துக்கிட்டு வீரவசனம். அப்போ அதுங்க பதில் அழுத்திருக்கணும். அப்போ அதுக்கான பதில் அதுக்காக சொல்லிக் கொடுறேன். திரும்ப திரும்ப எடுக்கிறதால எந்த பிரச்சனையும் இதுமே நான் பதில் சொல்ல மாட்டேன். இது அதுக்கான பதில். அடுத்தது வந்து அபசியுருன் ஹாதா, இல்லாத இருப்பதாக கற்பிக்கிறது அப்போ இல்லாதது பொய் தானே, அப்போ சூனியம் பொய் தானே. தெளிவாக சொன்னேன், பொய்ய மெய்யாக கற்பிக்கிறதுக்கு சூனியம் உபயோகப்படுது. சூனியத்தால் முடியும் என்றதான் அர்த்தம். பொய்ய மெய்யாக கற்பிக்க அது பொய் தான், அது கற்பிச்சது அந்த விஷயம் பொய் தான். நரக பொய்ன்னு சொன்னானே அது பொய்ன்னு தான் சொன்னான். பிரச்சனை சூனியத்துக்கு ஆற்றல் இருக்குதா இல்லையா, இப்போதான் நிரூபணம் ஆகுதுங்க. பொய்ய மெய் ஒன்றை இல்லாத ஒன்றை இருக்கிறதாக கற்பிக்கிறேன்டா, கற்பிக்கக்கூடிய அந்த செயல் அதோட ஆற்றலா இல்லையா? நீங்கள் ஆற்றல் இல்லைன்னு தான் வாதிடுறீங்க. இதைத்தான் சொன்னோம், குழப்பாதீங்க. அடுத்த கண்கட்டி வித்தை. கண்கட்டி வித்தை என்ன? கண்கட்டி வித்தைன்னா என்னன்னு சொல்லணும். பொருளுக்கு செய்கிற வித்தை என்ற வேறைக்கு மஜிஷியன் செய்கிற வித்தைகள் வந்து பொருளுக்கு செய்கிற வித்தை. கண்ணை எப்படி கட்டுறேன்னு சொல்லணும். நீங்கள் அந்த வித்தை எப்படி கண்ணுக்கள் என்ன செய்யுது அதை கொஞ்சம் நீங்கள் தெளிவாக சொல்லணும் மக்களுக்கு. அப்போ தான் அதுலேருந்து அடுத்த விஷயம் வெளியே வரும். அடுத்தபடியாக இந்த லா யுஃப்லிஹு சாஹிரில் நம்ம ஒரு கேள்வி வச்சோம். சகோதரர் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார். அதில் முக்கியமாக ஒரு கேள்வி வச்சோம், மெஜிக்காரன்றது உங்கள் நிலைப்பாடு, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு. அதுக்கு எந்த பதிலையும் சொல்லலை, ஏதோ அதில் ஏதோ ஒரு பதில் ஒன்று சும்மா சொல்லிட்டு போனார். அடுத்தது 102வது வசனம். 102வது வசனத்துக்கு போகிறதுக்கு முந்தைய அடுத்த ஒரு விஷயம், ரசூல் அந்த புறச்சாதனம் சம்பந்தமாக, புறச்சாதனத்துக்கு தெஜ்ஜால் என்ற வாதத்தை வச்சோம். அதுக்கு இதுவரைக்கும் பதில் தரல. கும் என்று சொல்லுவான். கும் என்று இறந்தவனை பார்த்து தெஜ்ஜால் சொல்லுவான். இறந்தவனை பார்த்து சொல்லக்கூடிய நேரத்தில் எலும்பூண்டு எந்தவித துணைச்சாதனமும் இல்லாமல், புறச்சாதனமும் இல்லாமல் சொல்கிறான். வானத்தை பார்த்து கட்டளை போடுகிறான், பொழிகிறது. இதுக்கு அவங்க பதில் சொல்லல, அதுக்கு பதில் சொல்லணும். அடுத்ததாக அதே போன்ற ஒரு அடிப்படை யார்? ஈசா நபி. அவங்க வந்து வஹீல் மௌதாபி இதுனில்லா, அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு இறந்தவர்களை நான் உயிர்ப்பிப்பேன். குர்ஆன்ல அல்லாஹ் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறது யார் இதை சொல்றான்? அல்லாஹ் தான் இறந்தவர்கள் உயிர்ப்பிப்பதாக சொல்றான். இங்கே ஈசா நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஈசா நபி சொல்றார், வஹீல் மௌதா, நான் உயிர்ப்பிப்பேன் பி இதுனில்லா, அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு. அப்ப ஈசா நபி வந்து இறந்தவர்களை எப்படி உயிர்ப்பிக்கிறாரு? அதுக்கு எந்த துணை சாதனத்தை பயன்படுத்துகிறார், புறச்சாதனத்தை பயன்படுத்துகிறார் என்ற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். அதே போன்று அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை யாரும் கொடுக்க மாட்டார் தானே, உயிர்ப்பிக்கிறது மரணிக்க செய்கிறது அது அல்லாஹ்வுடைய ஆற்றல் தானே. அந்த ஆற்றலை ஏன் ஈசா நபிக்கு கொடுத்தார் என்ற கேள்விக்கு பதில் சொல்லணும். தெஜ்ஜால் வந்து அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை கொடுக்க மாட்டான் என்று சொன்னால் அங்கே கும் என்று தெஜ்ஜால் சொல்லக்கூடிய அந்த இடத்துல தெஜ்ஜால் உயிர்ப்பிக்கிறான். அந்த உயிர்ப்பிக்கிற ஆற்றலை அல்லாஹ் ஏன் தெஜ்ஜாலுக்கு கொடுத்தான் என்ற கேள்விக்கு தெளிவான பதிலை நீங்க சொல்லணும். அடுத்தபடியா 102வது வசனம். இந்த 102வது வசனத்துல அவங்க கேட்குறாங்க, உங்களோட மொழிபெயர்ப்பை சொல்லுங்களேன், இது ரெண்டும் வேற வேற தானே. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், வலாக்கின்ன ஷியாத்தீன கஃபரு, என்றாலும் சைத்தான்கள் காஃபிரானார்கள், யுஅல்லிமூன நாஸ சிஹ்ர, சிஹ்ரை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து காஃபிரானார்கள், வமா உன்சில அலல் மலக்கைனி பி பாபில ஹாரூத் வ மாரூத், இது வந்து அப்ப சிஹ்ரை கற்றுக் கொடுத்தும் அந்த மலக்குமார்களுக்கு அருளப்பட்ட ஒன்றையும், அப்ப அது வேற இது வேற தானே, ரெண்டையும் பிரிச்சு தானே அல்லாஹ் சொல்றான்னு வாதத்தை வைக்கிறாங்க. அது வாதத்தை வைக்கிறாங்கன்னா அதான் சொல்றது, அடிப்படை நாலேஜ் இல்லாதனால வைக்கிறாங்க. இதில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டால், இந்த வாவுக்கு என்ன அர்த்தம்? முதல்ல அல்லாஹ் சொல்லிட்டான், வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, என்றாலும் ஷைத்தான்கள் காஃபிரானார்கள், யுஅல்லிமூன நாஸ சிஹ்ர், சிஹ்ரை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து காஃபிர் ஆகிவிட்டார்கள். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், இந்த வாவிக்கு வமா உன்சில அலல் மலக்கைன் பி பாபில ஹாரூத்ல வரக்கூடிய வாவு தஃப்சீரியா. வாவு தஃப்சீரியானா என்னன்னு படிங்க, படிச்சுட்டு நீங்க வாதத்தை வைங்க. வாவு தஃப்சீரியா என்று சொன்னால் முதல் சொன்னதை விளக்கமாக சொல்வது. முதல்ல அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன நாஸ சிஹ்ர, சிஹ்ரை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து காஃபிரானார்கள். அடுத்து வமா உன்சில அலல் மலக்கைன்றது வந்து அந்த சிஹ்ரை விளக்கக்கூடியது, அந்த வாவ் அதைத்தான் சொல்லி தருகிறது. அப்ப அதைத்தான் தொடர்ந்து அல்லாஹ் பேசிக்கொண்டு போகிறான் என்றதை நீங்க அடிப்படையில் விளங்கணும். வேற நல்லா இங்க பேசல, வா உத் தஃப்சீரியாவா அல்லாஹ் இங்கே பேசுகிறான். ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு அடுத்தது அதை பற்றி விளக்கமாக அல்லாஹ் சொல்லி கொண்டு வருகிறான் என்பதை நீங்க விளங்கணும். அடுத்தது நீங்க இந்த இதுல 102வது வசனத்தில் உங்கள்கிட்ட சில கேள்விகள் என்னன்னு கேட்டால், அவங்க நிலைப்பாட்டு அடிப்படையில் மெஜிக்ன்றீங்க, ஷிர்கை வந்து இந்த சூனியத்தை மெஜிக் என்பது உங்களோட வாதம். இப்போ எங்களோட கேள்வி என்னன்னா, ஷிர்க் இந்த சூனியத்தை படிச்சு கொடுப்பதும் குஃப்ரு, படிக்கிறதும் குஃப்ரு. அல்லாஹ் என்ன சொல்றான், வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, என்றாலும் ஷைத்தான்கள் காஃபிரானார்கள், யுஅல்லிமூன நாஸ சிஹ்ர், சிஹ்ரை மக்களுக்கு படிச்சு கொடுத்து காஃபிரான. அப்ப சிஹ்ரை மக்களுக்கு படிச்சு கொடுத்தா என்ன? காஃபிர்.
சரி, அது 1வது செக்ஷன். 2வது படிப்பதும் குஃபுர். ஒமாயு அல்லிமானி மின் அஹதின், எந்த ஒருவருக்கும் அந்த 2 பேரும் கற்றுக் கொடுக்கவில்லை. ஹத்தா யகூலா, அந்த 2 பேரும் சொல்லியே தவிர, இன்னமா நஹ்னு ஃபித்னா, நாங்கள் சோதனை, ஃபலா தக்ஃபுர், நீ காஃபிர் ஆகிறாதே. படிச்சிக்காத, படிச்சைனா நீ காஃபிர் ஆகி விடுவாய். அப்ப அல்லாஹ் இதுல என்ன சொல்ல வரான்னு கேட்டா 2 விஷயங்கள். ஒன்று சிஹரை படிப்பதும் குஃபுர், 2வது படிச்சு கொடுப்பதும் குஃபுர். இப்போ எங்களோட கேள்வி என்னன்னு கேட்டா, நீங்க மெஜிக்கை படிக்கிறதும் குஃபுர், படிச்சு கொடுக்கறதும் குஃபுர்னு சொல்றீங்களா? அப்ப நீங்க மெஜிக் ஷோ செஞ்சீங்களே, மெஜிக் ஷோ எல்லாம் வச்சு செஞ்சு காட்டினீங்களே, அப்ப குஃப்ரை செஞ்சீங்களா? அந்த வாதத்துக்கு தெளிவான விடையை சொல்லும். அப்ப நீங்க குஃப்ரை தான் செஞ்சீங்க. ஏன்னா மெஜிக்கை படிப்பதும் குஃபுர், படித்து கொடுப்பதும் குஃபுர் என்பது அல்லாஹ்வுடைய வாதம். சரியா? இங்க சூனியத் அல்லாஹ் சொல்றான், உங்க வாதப்படி அது மெஜிக் என்று எடுத்தால் மெஜிக்கை படிப்பதும் குஃபுர், படிச்சு கொடுப்பதும் குஃபுர். அப்ப நீங்க படிச்சு கொடுத்தீங்க மெஜிக்கை, அப்ப நீங்க காஃபிர் ஆகிட்டீர்களா? உங்களை நீங்களே காஃபிர் ஆக்கிறீங்க. இப்ப இந்த முஸ்லீம்களை எல்லாம் காஃபிர் ஆக்குறீங்களே, தௌஹீத்வாதி எல்லாம் இல்லாபி எதுன்னு இல்லாண்டு அந்த சூனியத்தை பத்தி பேசக்கூடிய வார்த்தையை சொல்லி தெளிவா ஆதாரம் வச்சு பேசக்கூடிய இடத்துல அதுக்கு பதில் சொல்லாம காஃபிர், முஷ்ரிக், புறச்சாதனைன்னு சொல்லிட்டு ஒரு ஒண்ணுமே இல்லாத, எங்கேயுமே இல்லாத, யாருமே சொல்லாத ஒரு புதிய ஒரு விளக்கணம், ஒரு புதிய ஒரு அடிப்படையை நிறுவுங்க. இங்க இருந்து அங்குள்ளவருக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதுண்டா? அதெல்லாம் இடிக்குதே, இந்த தஜ்ஜால்ட ஹதீஸுக்கு இடிக்குதே, இந்த ஈசா நபியுடைய விஷயத்தில் இடிக்குதே, இப்னு சையாதுடைய விஷயத்தில் இடிக்குதே, சாமியுடைய விஷயத்தில் இடிக்குதே. அல்லாஹ் கொடுக்க மாட்டான்னு சொல்றீங்களே, கொடுத்ததா வருதே, அதை ஏத்துக்கிறா? நீங்க விளங்கினோட விளக்கத்தை எடுத்துக்கிறதா? இது நீங்க விளங்கின விளக்கம். நீங்க ஒரு விளக்கத்தை விளங்கி கொண்டு பேசுகிறீர்கள். அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் சொன்ன சொல்றீங்க. அல்லாஹ் எங்கேயும் சொல்லல, அல்லாஹ் முரண்பட மாட்டான். அல்லாஹ் தெளிவா எல்லா இடத்திலையும் இந்த புறச்சாதனத்தை உடைக்கின்ற ஆதாரங்களை தெளிவாக சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் முரண்படவில்லை. நீங்கள் விளங்கிய விளக்கம் தவறானது, அடிப்படையற்ற விளக்கம், அல்லாஹ் சொல்லாத விளக்கம். நீங்க புத்தியை கொண்டு ஒரு முடிவை எடுத்ததுனால அல்லாஹ்வுடைய எத்தனை வசனங்கள், எத்தனை ஹதீஸ்களை மறுக்க வேண்டிய நிலை வருது. மறுக்கவும் மேலா, பதில் சொல்லவும் மேலா. அதுக்கு நீங்க தெளிவாக உங்களுடைய வாதத்தை வைத்து பதிலை சொல்ல வேண்டும் என்பதை நீங்க கண்டிப்பா சொல்லணும். அடுத்தபடியா சகோதரர் பேசுவோம். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்ட சம்பவம். இந்த சூனியம் செய்யப்பட்ட சம்பவத்தை எடுத்துட்டு இந்த சம்பவத்தை அவங்க மறுக்கிறதுக்கு அவங்க மெயினாக காரணம் காட்டுறேன்னு கேட்டால் ஒரு யூதனுக்கு ஆற்றல் கொடுத்தாங்கன்றதை விட முக்கியமாக தான் செய்யாத ஒன்றை செய்ததாக நபி நினைத்து கொண்டே இருந்தார்கள். இப்போ ஃபேன் சுற்றுற கதையெல்லாம் அவர் சகோதரர் சொன்னார், ஃபேன் சுற்றுறது அந்த அப்பல் எல்லாம் சொன்னார் இல்லையா? அப்போ அந்த மென்டல் மாதிரி சித்தரிச்சு காட்டினாத்தான் இந்த ஹதீஸை மறுக்கிற அந்த மறுப்பு நியாயமாக எடுபடும். அதனால் சொல்கிறது. ஆனால் இந்த இடத்துல என்ன அர்த்தத்தில் இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டது? இதை அறிவிக்கிறது யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. யாருக்கு அறிவிக்கிறாங்க? அவர் சகோதரி மகன் உருவாவுக்கு அறிவிக்கிறாங்க. உருவாட்டிலிருந்து ஹிஷாம் கேட்டு, ஹிஷாம்ல இருந்து இது 10க்கு மேற்பட்ட அறிவிப்பாளர் வழியாக இந்த ரிவாயத்து பதிவாகி இருக்குது. இப்போ நான் கேட்குற கேள்வி, இந்த ஹதீஸுக்கான விளக்கம் என்ன? இந்த எதிர்பார்த்து நான் கண்டிப்பாக சொல்கிறோம். அன்பின் சகோதரர்களே, அதாவது இந்த மிதுனம் கடகத்தை கேட்டால் அது எப்படி அதை கேட்குறீங்க, நான் அப்போ கூப்பிட்டேன் தனியாக வாங்க, இதெல்லாம் எதுக்கு சொல்லி இருக்கிறீங்க? தலை சொறிகிறதுக்கா? நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க? உங்களோட சூனிய ஆய்வுட லட்சணம் தான் இதெல்லாம், கடகம் மிதுனம் அது இதெல்லாம். முதல்ல அந்த வீடியோ போடுங்க, 38 போடுங்க. சத்தமாக போடுங்க, சவுண்ட் சரி. அந்த வீடியோ சொல்லுவாங்க, மீதி பிள்ளையா சொல்லுவாங்கன்னு சொல்லலாமே தவிர, ஆனா இவங்கள விஷயத்துல பூச்சியம், இந்த ஜின்கள் விஷயத்துல மார்க்கம் என்ன சொல்றதுன்றதுல கிட்டத்தட்ட இந்த SLTAT பூச்சியம்னு சொல்லலாம். பூச்சியம் மற்ற அமைப்புகளுடைய உலமாக்களை கூட சில பேர் ஒரு மாதிரி புரிஞ்சிருப்பாங்க, சிலது பாதி சரியா சொல்லுவாங்க, மீதி பிள்ளையா சொல்லுவாங்கன்னு சொல்லலாமே தவிர, ஆனா இவங்கள விஷயத்துல பூச்சியம். அடுத்த போடுங்க. இந்த அமைப்பிலிருந்து வெளியாய சதவாத் அவர்கள் வெளியிட்ட ஆய்வுகள் இருக்கிறது. இந்த அமைப்பிலிருந்து வெளியாய சதவாத் அவர்கள் வெளியிட்ட ஆய்வுகள் இருக்கிறது. அந்த எழுத்து பேச்சு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நீங்க பாருங்க, அதை ஒவ்வொன்றா ஆய்வு செய்யுங்க, அதை குறித்து கொள்ளுங்க, ஒரு நோட் கோப்பி எடுத்து. அதாவது SLTJ TNTJ ஜின் விஷயத்துல 0. நான் பெரிய அறிவு கடல். நான் இவர ஆய்வு கடலை பார்த்து தான் நானே இந்த வழிக்கு வந்தேன். நீங்களும் அதை எடுத்து படிங்க. இதை கொப்பியில் எடுத்து நோட் வேற போட்டுக்கிறீங்க. இப்போ நோட் போட ரெடியாங்க. என்ன படி எழுதியிருக்காருன்னு சொல்றேன். இப்போ அதாவது சூனியக்காரன் லபீத்தின் அப்ஜது கணிப்பீட்டு சாஸ்திரத்தின் பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு பெயர் முஹம்மது இப்னு ஆமினா.
ரைட் என்றுதான் வரும். இதில் இருக்கும் மொத்த அரபு எழுத்துக்களையும் அப்ஜத் அட்டவணைப்படி கூட்டினால் மொத்த பெருமானம் 240 என்று வரும். கூட்டியிருக்கிறாங்க. 12க்கு உட்பட்ட ஓர் இலக்கம் வரும் வரை இந்த இலக்கத்தை 12ஆல் வகுத்து கொண்டே போனால் இறுதியில் 1.666 என்ற விடை வரும். சரியா? இதெல்லாம் வேலை மெனக்கெட்டு செஞ்சிருக்காங்க பாருங்களேன். இந்த விடை இலக்கத்தை சூனியக்காரர்கள் மட்டம் தட்டுவது போல் மட்டம் தட்டினால் இலக்கம் 2 வரும். இது ரிஷபம் எனும் நட்சத்திரத்துக்கும் நீரெனும் பூதத்துக்கும் உரிய இலக்கம். அதாவது இந்த கணிப்பீட்டின் பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பூதம் நீர் என்பது தெரிகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய பூதம் தண்ணி. 2 எனும் இந்த இலக்கத்துக்கு உரிய ஒருவருக்கு எவன் சூனியம் செய்தாலும் அந்த சூனியத்தை அவன் கண்டிப்பாக நீருக்குள் தான் வைப்பான். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸை நினைவு கூர்ந்து பாருங்கள். நபி அவர்களுக்கு செய்யப்பட்ட சூனியத்தை லபீத் எங்கு வைத்தான்? தர்வான் எனும் கிணற்றுக்குள் நீருக்கு அடியில் அழுத்தி வைத்திருந்தான். இந்த ஓர் உதாரணத்தின் மூலம் அப்ஜத் சூனியத்தின் கணிப்பீட்டு சாஸ்திரம் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பத்தி பேசுறாங்க? கிணத்துக்குள்ள வச்சானா? கணக்கு போட்டு பார்த்தா ரிஷபம் வருகுது, எல்லாம் கிணத்துக்குள்ளதான் இருக்குது. ஆகவே சரியா இருக்குதா? இதுக்கு ஆதாரம் தாங்க. இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது அப்ப எழுதினது, தனியா வாங்க. ஏன் ரகசியம் பேசவா? இது ஏற்கனவே இருந்ததே பத்தல. இதுல இன்னொரு விவாதம் ஏற்கனவே முக்கி எழும்ப முடியாம இருக்குது. இதுக்கு ஆதாரம் நாங்க குர்ஆன்ல எங்க எடுத்தீங்க, ஹதீஸ்ல எங்க எடுத்தீங்க? பூதம் பஞ்சபூதம் எல்லாத்துக்கும் காட்டுங்க. காட்டினதுக்கு அப்புறம் அடுத்ததுக்கு போவோம். எனக்கு மன்னிச்சுக்கிறீங்க அதை சொல்ல போறீங்களா? இப்ப அடுத்தது அன்பிற்குரியவர்களே, இதை பார்த்து தான் நெருடல் ஆலிம்சா ஆய்வு எப்படி தெரியுமா? இந்த ஆய்வை பார்த்து நான் விழிச்சு எல்லாரும் நோட் எடுத்துக்கிறீங்கன்னு போனாராம். சரியா? போன ஆய்வு ரிஷபத்துல போய் நிக்குது. இப்ப அடுத்து கடகம் மிதுனம் எல்லாம் வரும். இப்ப அன்பிற்குரியவர்களே, 2:102 வசனத்துக்கு ஒமா உன்சிலால் மலக்கேனி என்பது அதில் வரக்கூடிய வாவு இருக்குதே, அது வாவு தப்சீர் என்று சொன்னார். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் வேண்டாம், அந்த வாவு தப்சீர் என்ன, அதனுடைய நிபந்தனைகள் என்ன, எந்த அடிப்படையில் நீங்கள் அதை மக்களுக்கு புரிய வைங்க, விளக்குங்க. வாவு தப்சீருடைய இலக்கணம் என்னவென்பதை மக்களுக்கு தெளிவாக புரிய வச்சுட்டு என்ன செய்யுங்க. நீங்கள் பாட்டுக்கு வாவு தப்சீர் என்னவீங்களா அதை ஏற்றுக்கொள்ளணுமா? இப்போ வாவு தப்சீரை சரியாக விளக்கி உங்களோட வாதத்தை நிறுவுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த 102 நீங்கள் சொன்ன கருத்து இல்லைன்றதை நாங்கள் நிறுவுகிறோம். அடுத்ததாக ஷைத்தான் சம்பந்தமாக பேசினாங்க. ஷைத்தான ஆற்றல், அவனுடைய ஊடுருவல், அவனுடைய ஆதிக்கம் என்று பல வசனங்கள் அடுக்கினாங்க. நாங்கள் இப்போ ஒவ்வொரு வசனத்துக்கு என்ன விளக்கம்ன்றதை பார்ப்போம். தலைப்புக்கு சம்பந்தம் இல்லை, மக்கள் மத்தியில் பதிவு செஞ்சுட்டாங்க, அதனால் விளக்க வேண்டிய கடமை இருக்குது. முதல்ல என்ன வச்சாங்க தெரியுமா? அந்த வட்டி உண்பவன் அல்லதீன யஅகுலுன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ்ஸி. யாரெல்லாம் வட்டி உண்ணுகிறார்களோ அவர்கள் மறுமையில் எப்படி எழுப்பப்படுவார்கள்? ஷைத்தான் தீண்டியவன் எப்படி பைத்தியமா எழுவானோ அந்த மாதிரி தான் எழுப்பப்படுவார்கள். ஷைத்தான் தீண்டினா பைத்தியம் ஏற்படும், எனவே பைத்தியமாக எழுப்பப்படுவார்கள் என்ற வசனத்தை வச்சு ஷைத்தான் பார்த்தீங்களா பைத்தியம் ஏற்படுத்துதா, இதுதான் ஷைத்தானுடைய ஆற்றல் என்று சொன்னார்கள். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் வேண்டாம், ஷைத்தானுடைய ஆற்றலை இந்த வசனத்தை வச்சு நீங்கள் புரிகிறதா இருந்தால் இன்னும் சில விஷயங்களை நாங்கள் சொல்கிறோம், அதே மாதிரி நீங்கள் சொல்லணும். என்ன? இப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதஸ்தைக்கல உராவு அஹதுக்கும் மின் மனாமிஹி, யாராவது தன்னுடைய கனவுல எதையாவது கண்டு திடீரென்று விழிச்சு எழுந்தா ஃபத்தவல்ல, அவர் உழுவு செய்து கொள்ளட்டும், ஃபல் யஸ்தன்சிர், அவர் தன்னுடைய மூக்கை சிந்தட்டும், சலாசன் 3 முறை, ஃபைன்ன ஷைத்தான யபீது அலா ஹைசுமிஹி, ஷைத்தான் என்ன செய்கிறான், அவனுடைய மூக்குக்கு இடையில மூக்கு பொந்துக்குள்ள என்ன செய்வானா குடியிருக்கிறான். இப்ப ஷைத்தானுக்கு என்ன செய்யறாங்க, நேரடியா விளங்குறாங்களா? இப்போ உங்களோட மூக்கெல்லாம் இப்படி தூக்கி காட்டுங்க. ஷைத்தானோட காலையில் எழும்பும் போது மூக்குக்குள்ள ஷைத்தான், மூக்குக்குள்ள ஷைத்தான். இப்போ ஷைத்தான் எங்கெங்கெல்லாம் போகுது, அடி பாதாளத்துக்கும் போகும் பூமியில, அது வேற விஷயம், அதையும் காட்டுறோம். இப்போ மூக்குக்குள்ள ஷைத்தான் எப்படி மொழிபெயர்ப்பீங்க, எப்படி புரிஞ்சுக்குவீங்க? இதை நேரடியாக நீங்க விளக்கி சொல்லணும். யதஹப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ்ஸிய எப்படி நீங்க விளங்கினீங்களோ அதே மாதிரி இதையும் விளக்கி சொல்லுங்க. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்ன? இன்னம்ராத்த துக்பிலு ஃபீ சூரத்தி ஷைத்தானின், ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவ என்ன செய்வா, ஷைத்தானுடைய வடிவத்தில் தான் எங்களை நோக்கி வருவாள், முன்னிலைப்படுத்தி வருவாள். வத்துதுபிரு ஃபீ சூரத்தி ஷைத்தான், அவள் திரும்பும் போதும் ஷைத்தான் போல தான் என்ன செய்றா, திரும்புறா. ஷைத்தானுடைய தோற்றமா ஷைத்தான் தான் அப்படின்றாங்க. ஒரு பெண்ணு ஷைத்தானா வருது, ஒரு பெண்ணு ஷைத்தானா திரும்புது. இப்ப எதிர்த்தரப்பில் உள்ளவர்களுடைய பெண்கள் எல்லாமே ஷைத்தான் என்று ஆகிரும். விளங்கிச்சா?
இப்ப சைத்தான்டா என்ன, இதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்ன்றது சொல்லுங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்றாங்க, யாராவது தொழுகையில குறுக்கிடுற நேரத்தில் முதல் தடவை தடுங்க, திரும்ப குறுக்கிடுறான், ரெண்டாவது தடவை தடுங்க, திரும்ப குறுக்கிடுறானா ஃபைன் அபா, அவன் அந்த குறுக்கிடுவதை நீங்கள் தடுக்கும் போது அவன் மறுத்துவிட்டால் ஃபல் யுகாத்திலுஹு, அவனுடன் நீங்கள் சண்டையிடுங்கள், ஃபைன்னமா ஹுவ ஷைத்தான், அவன் சைத்தான் தான் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. இப்ப தொழுகையில குறுக்கிடுபவன் சைத்தான். இந்த சைத்தான் யாரு, அவன் முன்னுக்கு வந்தானா போனானா எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும், ஆதாரத்தோட விளக்கணும். இதே போலதான் நீங்க எந்த வசனத்தை விளங்கணும், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சைத்தான் தீண்டுறதால நோய் ஏற்பட்டதா வருதே, இப்படிதான் விளங்கணும். இப்படி விளங்காட்டி உங்க கருத்துப்படி என்ன ஆகும், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நோயை ஏற்படுத்துறது சைத்தான், நோயை ஏற்படுத்துறது சைத்தான் என்று வந்தால் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை சைத்தானுக்கு நீங்க கொடுக்குறீங்க. இப்ப அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க. அல்லாஹ் சைத்தானுக்கு எந்த அதிகாரத்தை வழங்கினான் என்றதை கூட தெரியாம தான் நீங்க வாதிடுறீங்க. ஏன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சைத்தானை சம்மந்தப்படுத்தி பேசுறாங்கன்னா, இது போன்ற தீய செயல்கள் எப்படி மூக்குல சளி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பெண் கவர்ச்சியாக முன்னிலை பின்வாங்கி செல்கிறாரோ, இதே போல தொழுகையில குறுக்கிடுற மாதிரி தீய செயல்களை யாருக்கு சம்பந்தப்படுத்தி பேசுவான், சைத்தானுக்கு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் பேசுவான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பேசுவார்கள். இல்ல பைத்தியம் பிடிச்சுதான் மறுமையில எழும்புறதா இருந்தா அது சைத்தானுடைய நோக்கத்துக்கு எதிரானது என்று விளங்குதா இல்லையா? ஏன் பைத்தியம் பிடிக்க வைக்கிறது தான் சைத்தாண்ட வேலையா? பைத்தியம் பிடிச்சா என்ன நடக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ருஃபியல் கலமு அன் சலாசத்தின், 3 பேருடைய விஷயத்தில் பேனை உயர்த்தப்பட்டு விட்டது. அப்ப தூங்குறவன் விழிக்கும் வரைக்கும், ஒரு சிறுவன் பருவ வயதை அடையும் வரைக்கும் சொல்லிட்டு, வானில் மஜ்னூனி ஹத்தா யாக்கில, பைத்தியம் பிடித்தவன் தெளிவடையும் வரைக்கும், அவன் புத்தி சுவாதீனம் இல்லாதவன் புத்தி சுவாதீனம் அடையும் வரைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களே. பைத்தியம் பிடிச்சா அந்த எழுதப்படாது, விதியே எழுதப்படாது, நன்மை தீமை எழுதப்படாது. அப்ப சைத்தான நோக்கம் இது நிறைவேற்றுமா? பைத்தியம் பிடிக்க வைக்கிறதுனால ஒரு மனுஷனை நரகத்துக்கு அனுப்ப முடியுமா? முடியாது. அப்ப இதை புரியாம ஆய்வு செய்தார்களாம். எல்லாம் குப்பை, இதுல பூஜ்ஜியம். நாங்க ஜின் விஷயத்துல பூஜ்ஜியம், சைத்தான் விஷயத்துல பூஜ்ஜியம். இப்ப கோழி முட்டை யாருன்னு விளங்குதா? இதை பார்த்து கொள்ளணும். அடுத்ததாக என்ன சொல்றாங்க, சைத்தான் பள்ளி கெடுத்தானா, உள்ள பூந்தானா, அவன் மனுஷனுடைய உள்ளத்துல ரத்த நாளங்கள்ல ஊடுருவானா, இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கொள்வீங்க? சைத்தான் ரத்த நாளத்துல ஊடுருவானே, இதை நாங்க என்ன மாதிரி புரிஞ்சுக்கொள்ளணும் என்ற மாதிரி கேட்கிறாங்க. சைத்தான் ரத்த நாளத்துல ஊடுருவானேண்டா அவன் மேல போய் ரத்தத்தில் இவங்க எப்படி புரியுறாங்கடா, சைத்தான் ரத்த நாளத்துல ஊடுருவி இருக்கிற பாக்டீரியாவில் எல்லாத்தையும் தூண்டி விடுவான், ரத்தத்தில் இருக்கிற தூண்டி விட்டு நோய் ஏற்படுத்துற மாதிரி இப்படி பேசுறாங்க. இப்படியா? அப்படி இல்லை. சைத்தான் ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல சேர்றான்டா, அவன் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறான்டா, என்ன செய்வான்? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? சைத்தான் வந்தா நீங்க சந்தேகப்படுறீங்க, சைத்தான் இரத்த நாளங்கள்ல ஓடுறான், அவன் உங்களுடைய உள்ளத்தில் எதையாவது போடக்கூடும். இரத்த நாளத்தில் ஓடுற சைத்தான் கூட உள்ளத்துல எதையாவது போடுவானே தவிர நோய் ஏற்படுத்துவானா? இதான் நீங்க புரியுற லட்சணமா? நபிகள் நாயகம் இந்த செய்தியை சொல்லிட்டே சொல்றாங்க, இரத்த நாளல்ல ஓடுறானே, ஓடுறதுனால என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுடைய உள்ளத்தில் எதையாவது போட்டு விடுவான். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இதை நீங்க இப்படித்தானே புரிஞ்சுக்கொள்ளணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விளக்கத்தை தானே உங்களுடைய விளக்கமாக நீங்கள் எடுக்க வேண்டும். அப்ப இதுல தடுமாறதை பார்க்கிறோம். அடுத்ததா, சைத்தான் வழி கெடுக்கிறதா இருந்தா அது அல்லாஹ்வுடைய அதிகாரம் சைத்தானுக்கு இருக்கிறதா நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. பூஜ்ய அறிவு இருக்குதே, சுத்த சூனியம். ஜென் விஷயத்திலேயே சுத்த சூனியமா தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் தாலா சைத்தானுக்கு நீ விரும்பின மாதிரி எதையும் பண்ணிக்கொண்டு அல்லாஹ் தாலா விட்டானா? சைத்தான் அவனுடைய அதிகாரத்தை அல்லாஹ் போல செயல்படுறது நான் செய்வேன் என்று அல்லாஹ்வோட ஒன்று கொண்டு நின்றானா? எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? 7வது அத்தியாயத்தில் 14 முதல் 18வது வசனம், அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூத் செய்வதை பணிவதை அவன் மறுத்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தாலா சைத்தானை காஃபிராக்குறான். எப்படி காஃபிர்? நீ என்ன மறுத்துட்டாய், எனவே நீ இந்த இடத்தை விட்டு வெளியேறிடணும் என்று அல்லாஹ் தாலா சொல்லும் போது அவன் கேட்கிறான், கால அன்லிர்னி இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் நாள் மறுமையில் எழுப்பப்படும் நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் தான். வழி கெடுக்குவதற்கும் அல்லாஹ் கிட்ட அனுமதி எடுக்கிறான், அல்லாஹ் கிட்ட அவகாசம் எடுக்கிறான். அப்ப கேட்ட உடனே அல்லாஹ் என்ன சொல்றான்? கால
இன்னக மினல் முன்வரீன், நீ அவகாசம் அளிக்கப்பட்டவர் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அனுமதி கேட்டு வழி கெடுக்க, அதுக்கு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்த பிறகுதான் சைத்தான் என்ன செய்யறான், வழி கெடுக்கிறான். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்டா, சூனியக்காரன் அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்டு, இறைவா வழி கெடுக்கிறதுக்கு தாக்கம் ஏற்படுத்துறதுக்கு எனக்கு அனுமதி தாண்ட அல்லாஹ் கிட்ட தினசரி அனுமதி கேட்டு அல்லாஹ் தாலா வானுலகத்திலிருந்து சூனியக்காரனுக்கு தினசரி வஹி இறக்கி இப்படித்தான் நடக்குதா? என்ன சொல்றாங்க தெரியுமா? நபிகள் நாயகத்தை விபச்சாரம் செய்த ஒரு வயோதிபராக சித்தரித்தவர்கள் இப்ப சூனியக்காரனை வஹி பெறக்கூடிய நபியாக ஆக்கிவிட்டார்கள். இந்த அளவுக்கு வழிகேடு உச்சாணி கொம்புல இருக்கிறத பார்க்கிறோம். இதான் விளக்கமா? இதான் நீங்க சொல்லக்கூடிய வாதமான்றதை கேட்கிறோம். அடுத்தது, நாங்க ஒரு விஷயத்தை கேட்டா அதுக்கு தெளிவா பதில் சொல்லுங்க. நாங்க என்ன சொன்னோம்? வலா யுஃப்லிஹு சாஹிரூன், சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான். உடனே ஒரு பதில் சொன்னார், என்னது? அநியாயக்காரன் வெற்றி பெற மாட்டான் என்று இருக்குதா இல்லையா? அப்படி என்னாங்க. அட, இது அநியாயக்காரன் உலகத்தில் வெற்றி பெறதை பற்றி பேசுதா? மறுமையில் வெற்றி பெறதை பற்றி தானே பேசுது. உலகத்தில் போட்டி அண்டு மறுமையில் நடக்குமா, உலகத்தில் நடக்குமா? சூனியக்காரனுடைய போட்டி உலகத்தில் நடக்கிறது, அநியாயக்காரன் வெற்றி பெற மாட்டான் என்பது மறுமையில் நடக்கிறது. இவங்க நினைச்சு சூனியக்காரன் போட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன அமரில் விட்ட எத்தனை தொடரும் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்ட சம்பவத்தை இவங்க அநியாயமாக மறுக்கிறதுக்கான 2 மெயின் வாதங்களை வைக்கிறாங்க. அந்த வாதங்கள் என்னன்றதையும் அதுக்குரிய பதினை இப்போ சொல்லுவோம். அதுக்கு முந்தி இந்த ஹதீஸை ஒட்டிய எங்களோட ஒரு பிரதானமான கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். இவங்க என்ன சொல்லி மறுக்கிறாங்கன்னு கேட்டால், இது யாரோ எவரோ எப்போ எங்கேயோ இட்டு கட்டிட்டாங்க, ஒரு செய்தி எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தால் பரவாயில்லை, புகாரி முஸ்லீமில் மட்டும் 8 ரிவாயத் இருக்குது. அப்போது அறிவிப்பாளர்கள் கிட்டத்தட்ட ஹிஷாம்டேருந்து மட்டும் கேட்டு கிட்டத்தட்ட 10 அறிவிப்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னு கேட்டால், இட்டு கட்டினா எவனோ ஒருத்தர் இட்டு கட்டி தான் இருக்கணும். இந்த ஹதீஸ் அவ்வளோ இது சுலபமாக நாங்கள் விடுறதாக இல்லை. ஏனென்றால் சிஹ்ரென்றால் என்னன்றதை அல்லாஹ் தஆலா தெளிவாக விளக்கக்கூடிய வசனம் 202. அந்த 202 வசனத்துக்கான தப்சீராக அமைஞ்சது இந்த ஹதீஸ். இந்த தப்சீரா அமைஞ்சிருக்கு. இந்த ஹதீஸை மறுத்துட்டு அதோட விளக்கத்தையும் தலைக்குப்புற விளக்கி காட்டி எல்லாம் வெட்டி கொத்தி ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் செஞ்சு போட்டுன்னு சொன்னால், அதுக்கப்புறம் சூனியத்தில் உங்களுக்கு என்னத்தை வேணாலும் மறுக்கலாமே. நீங்கள் அர்த்தத்தை அங்கே மாற்றியாச்சு, இதை மறுத்தாச்சு, அதுக்கப்புறம் மன வச்சுதான் இனி படமோடு விடிய. அப்போ அதனால் இந்த ஹதீஸுக்கு நீங்கள் பொறுப்போட பதில் சொல்லணும். இப்போ முதலாவது கேள்வி கேட்குறேன்னு கேட்டால், இந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தான் அவரோட சகோதரிமான் உருவா கேட்குறாரு. உருவா கிட்டேருந்து ஹிஷாம் கேட்குறாரு. ஹிஷாம் யார்? உருவாட மகன். இது 3 பேரும் ரசூலோட குடும்பம். ஹிஷாம் கிட்டேருந்து சனது விரியுது. 10 பேர் அறிவிக்கிறாங்க. சொன்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரதேசத்தை சார்ந்தவங்க. சிலர் மதீனால அறிவிச்சிக்கிறாங்க, யமன்ல, ஈராக்ல, சிரியாலன்னு சொல்லி பல இடங்கள்ல அறிவிச்சிக்கிறாங்க ஏக காலத்தில். அப்ப இந்த 10 பின்னால அறிவிப்பார் 10 பேர்ல யாரும் இட்டு கட்டி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் சொல்லுங்க? அப்படி இட்டு கட்டி இருந்தால் அந்த அறிவிப்புகளுக்கு இடையில செய்தியில பெரிய முரண்பாடு வந்திருக்கும், பாரிய முரண்பாடு வந்திருக்கும். இவர் செஞ்சன்றிருக்கும், இது செய்யல இருக்கும், இது நிச்சயமா மாட்டிப்படும். இப்போ இதில் இட்டு கட்டுறதுன்னு சொன்னால், ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு இட்டு கட்டிருக்கணும், அல்லது உருவா இட்டு கட்டியிருக்கணும், அல்லது ஹிஷாம் இட்டு கட்டியிருக்கணும், அல்லது புகாரியும் முஸ்லீமும் நசையும் சேர்ந்து கூட்டு சதி பண்ணி இது இட்டு கட்டியிருக்கணும். இது யார் இட்டு கட்டினது என்று சொல்ல வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது. பொறுப்பு இல்லாமல் விவாதிக்காதீங்க. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நீங்கள் ஒன்று மறுக்கிற நேரம், இது பண்ணுற நேரம், அந்த வாதங்கள் வைக்கிற நேரம் பொறுப்புணர்வோட வாதம் வைக்கணும் இல்லையா? அப்போ இதுக்கு நீங்கள் பொறுப்போட பதில் சொல்லணும். யார் இட்டு கட்டினது, யாருக்கு அல்ல, அது இப்போ தெரிஞ்சாகணும். ஏன்னா இவங்க அறிவிச்ச நிறைய அறிவிப்புகள் இருக்குது. உருவாட ஹதீஸ் இருக்கு 1000க்கு மேலே, ஹிஷாம்ட இருக்குது. அப்போ இதெல்லாம் இதில் யாராவது ஒருத்தர் உங்களோட பார்வையில் இட்டு கட்டினு சொன்னால், அந்த இட்டு கட்டினோட செய்தி எதையும் எடுக்கலாது, நாங்கள் எல்லாம் வீசணுமே. அதனால நீங்கள் சொல்லணும், இது யார் இட்டு கட்டினது, உருவாவா ஹிஷாமா? ஆயிஷா ரலியல்லாஹு கழிச்சு விடுங்களேன், அவன் சஹாபி, ரசூலோட மனைவி, அவனை கழிச்சு விடுங்க, பிரச்சனை இல்லை. உருவாவா ஹிஷாமா யார், உங்களுக்கு நெரோ பண்ணி தந்திக்கிறோம். யாருன்னு சொல்ல வேண்டிய செய்தி, அது உங்களுக்கு கடமை இருக்கு, அதுக்கு பதில் சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது, இவங்க ஹதீஸை மறுக்கிறதுக்கு 2 அடிப்படையில் மறுக்கிறாங்க. ஒன்று என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஆயிஷா ரலியல்லாஹு சொன்ன வாசகம் ஒன்று இருக்கிறது ஹதீஸில். அந்த வாசகத்தை மூடலாக சொல்லப்பட்ட வாசகம், அந்த வாசகத்தின் அர்த்தத்தை திருப்பிப்படுத்தி இருக்கிறாங்க, திருப்பிட்டு ஹதீஸை விகாரப்படுத்தி இருக்கிறாங்க. அது என்னன்றதை சொல்கிறேன். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்ட சம்பவத்தை உருவாக்கி அறிவிக்கிற ஆயிஷா சொல்கிற வேண்டி கேட்டால், இன்னஹு ல யுஹையலு இலை, தஹீல் ஏற்பட்டது, இதைத்தான் சொல்றாங்க. அபிதால வந்த விளைவு என்னன்னு கேட்டால், தஹீலால வந்த விளைவு என்னன்னு கேட்டால், தான் செய்யாத ஒன்றை செய்ததாக அவர் நினைத்து கொண்டிருந்தார், இதைத்தான் சொன்னாங்க. சரி, அப்போ இது பைத்தியம் தானே, மென்டல் தானே. செய்யாதவன் செஞ்சதா சொல்லி கொண்டிருந்தேன்னு சொன்னால் பைத்தியம் தானே. நான் குளிச்சேனா குளிக்கல, சாப்பிட்டேனா சாப்பிடல, இப்படின்னு சொல்லி இப்படி தான் கற்பிக்கிறாங்க.
ஆனால் இது என்ன தஹீல் என்றத புகாரின் அடுத்த ரிவாயத்து தெளிவுபடுத்துது. என்னது? தனது துணைவியரிடம் செல்லாமலே சென்று வந்ததாக நினைக்கலானார்கள். இதில் மட்டும்தான் தஹீல், வேறு எதுலேயும் வரல. ரெண்டாவது விஷயம், இவங்க சொல்கிற மாதிரி ரசூல் சட்டையை பிச்சுக்கு நான் ஊர் முழுக்க நான் மென்டல் மாதிரி அலைஞ்சாங்கன்னு சொல்லலை. ரசூல்லா பேசவே இல்லை. அதில் பேசினதாக செய்யாத செஞ்சதாக நான் சொன்னேன், ரசூல்லா சொன்னாங்கன்னு காட்டுங்க வாசகத்தை, விவாதத்தை முடிச்சுக்கணும். ரசூலுல்லா மௌனமாக தான் இருந்தாங்க, துவா கேட்டுக்கொண்டு தான் இருந்தாங்க. ஆயிஷா கூட அதிகம் பலமையாக பேசுகிற மாதிரி கூட பேசலை, தொடர்ந்து துவா கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். என்னிடம் வரும்போதெல்லாம் துவா கேட்டவர்களாக தான் இருந்தார்களே தவிர இது பேசினான் நான் செய்தாக நினைத்தேன்னு சொல்லி ரசூல்லா அப்படி சொன்னதாக இல்லை. இது ஆயிஷா இது அறிவிக்கிறாங்க. இது ஒரு மூடலான வாசகம். அர்த்தத்தை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக எடுத்து சொல்லுவோம். அதுக்கு முந்தி இப்போ நீங்கள் என்னது கற்பிச்சிங்க? இந்த யுஹையலு இலை என்றது வந்து மென்டல், செய்யாததை செய்ததாக நினைக்கிறது. தஹீல் இந்த பிரம மென்டல்னு சொன்னால் மூசா நபியுடைய சம்பவத்திலே இதே யுஹையலு இலை தான் வருது, இதே தஹீல் தான் வருது. அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்? பதில சொல்லிடணும். பதில சொல்லிட்டா இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாதத்தில் நீங்கள் உண்மையாளர்களாக இருக்கும்னு சொல்லப்படுது. எங்கே வருது? 2069 தாகால 66 69 வரைக்கும். அதில் வந்து சூனியக்காரங்க சூனியத்தை போட்டுறாங்க இல்லையா? போட்ட நேரத்தில் வந்து உடனே அவருக்கு எப்படி வந்து அது வந்து நெளிகிற மாதிரி சீர்ற மாதிரி தோற்றம் அளித்தது. இங்கேயும் அதே தான், இது யுஹையலு இல்லை. அப்போ இந்த யுஹையலு இல்லை, இது இந்த தஹீலுக்கு மூசா தனக்குள் அச்சத்தை உணர்ந்தார். மூசா நபி பயந்தாங்க. அது என்ன பயம்ன்றதை நீங்கள் இப்போ சொல்லணும். அது என்ன பயம்ன்றதை முதல்ல ஒரு நபி பயம், சாதாரண மனுஷன் பயப்படல, ஒரு மொக்கையும் பயப்படல. அல்லாஹ்வுடைய ஞானத்தை பெற்ற 2 அற்புதங்களோடு அல்லாஹ் அனுப்பி வைக்கப்பட்ட அந்த இடத்துல ஒரு தெளிவான நபி, போல்டான நபி பயந்திக்கிறாரு. ஏன்னு சொல்லணும், சரியா? அப்போ உங்கள் வாதப்படி நபிக்கு ஏற்பட்ட தஹீல் பைத்தியம் என்றால் மூசா நபிக்கு ஏற்பட்டதும் அதே தஹீல். அப்போ மூசா நபிக்கும் ஏற்பட்டது பைத்தியமா? மூசா நபிக்கு ஏற்பட்டது பைத்தியம்னு சொன்னால் இந்த வசனத்தை நீங்கள் மறுக்கணும். ரெண்டாவது இன்னொரு குற்றச்சாட்டு, இதை பில்டப் பண்ணுறதுக்கு இன்னொரு பில்டப் கொண்டு வைக்கிறாங்க. ஒரு வேறு 6 மாதம்னு சொல்லி இருக்குது. ஓகே, 6 மாதம் உங்களோட வாதப்படி வச்சுக்கொள்ளும். ஒரு வாதத்துக்கு 6 மாத காலத்தில் வந்து வகி வந்து அந்த வகியோட பாதுகாப்பு நிலைமை என்ன ஆகுறது? வகியோட மேலே அக்கறை அவ்வளோக்கு, சரியா? அது என்ன ஆகுறது? எப்படி நம்புறது? அல்ல பாதுகாக்கிறத உத்தரவாதம் தந்திக்கிறானேன்னு சொல்லி. இப்போ நான் கேட்குறேன், இந்த தஹீல் ரசூலுல்லாஹ் தஹீலில் இருந்து இந்த காலப்பகுதிக்குள்ளே வகி வந்துச்சா இல்லையான்றதுக்கு எந்த குறிப்பும் இல்லை. ஹதீஸ்லையும் இல்லை, குர்ஆன்லையும் இல்லை. வந்துச்சா இல்லையான்றதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் மூசா நபிக்கு தஹீல் ஏற்பட்ட அந்த அந்த குறுகிய இடைவெளிக்கு நேர வகைக்குள்ள மூசா நபிக்கு வகி வந்ததுன்னு குர்ஆன் சொல்லுது. அஞ்சாதீர், நீர்தான் வெல்பவர், உங்கள் கையில் உள்ளதை போடும். இது அல்லாஹ் இறக்கின வகி மூசா நபிக்கு. அப்போ மூசா நபிக்கு தஹீல் இருக்க போகல தானே வகி வந்துச்சு. அப்போ உங்கள் வாதப்படி லியுஹையலு இலை ரசூலுல்லாஹ் ஏற்பட்டது மென்டல் என்றால் மூசா நபிக்கு ஏற்பட்ட லியுஹையல் மென்டலா? அப்ப மூசா நபி உங்கள் வாதப்படி அவர் மென்டலா இருக்கிற நேரம் அந்த வகி வந்துச்சா? அந்த வகியை எடுத்துக்கொள்ள ஏழுமா? இதை நீங்க மறுங்க, குர்ஆனை சேர்த்து மறுங்க. உங்கள் வாதத்தில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் குர்ஆனை சேர்த்து மறுங்க. பச்சோந்தித்தனம் பண்ணக்கூடாது. வகியில் ஒன்றுக்கு ஒரு நிலைப்பாடு, இன்னொன்றுக்கு இன்னொன்று நிலைப்பாடு எடுக்கக்கூடாது. இதைத்தான் சொல்றோம். நீதியாக வாதிடுங்க. அடுத்த சகோதரர் சொல்லுவார். இந்த ஹதீஸ்ல மற்ற விளக்கத்தை அடுத்த வார்த்தை சொல்லுவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக ஷைத்தான் சம்பந்தமான வசனங்களை நாங்கள் எடுத்துக்காட்டி ஷைத்தானுக்கு உடம்பிலே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளன என்ற செய்தியை வந்து நாங்கள் நிரூபித்தோம். அதுக்கு பதில் சொல்லக்கூடிய எதிர்த்தரப்பு சகோதரர்கள் சில வாதங்களை வச்சிருக்கிறாங்க. அதாவது ஷைத்தான் என்று வரக்கூடிய அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வசனம், அதே மாதிரி காலையில் எழுந்தால் நீங்கள் மூக்க சீருங்க ஏனென்றால் ஷைத்தான் வந்து மூக்குக்குள்ளே குடியிருக்கிறான், இது மாதிரி வரக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் வைத்து இங்கெல்லாம் நேரடி அர்த்தத்தில் ஷைத்தானை புரியக்கூடாது என்றும் அதுக்கு வேறு அர்த்தம் என்று புரிய வேண்டும் என்று ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார்கள். முதலாவது நாம் சொல்லக்கூடிய செய்தி என்னென்றா, ஒரு விடயத்தில் இது ஷைத்தானா இல்லையா, இது நேரடியாக உண்மையான ஷைத்தானை குறிக்கிறதா அல்லது வேறு அர்த்தத்தில் சொல்லப்பட்ட ஒரு கெட்டது என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்ட அல்லது மனிதனோடு தொடர்பாக சொல்லப்பட்ட ஒரு ஷைத்தானை குறிக்கிறதா என்பதை நாம மனோ இச்சைப்படி என்ன செய்ய முடியாது, முடிவெடுக்க முடியாது. மூக்குல இருந்தால் அது ஷைத்தான் இல்லை, பிஸ்மில்லா சொல்லி கதவை மூடுங்க ஷைத்தான் வருவான் இருக்குதா இல்லையா, அப்போ அங்கே வந்து அது ஷைத்தான் இல்லை. இந்த மாதிரி நாம கற்பனை பண்ணி ஊகம் செய்து இந்த இடத்துல வந்தால் ஷைத்தான், இந்த இடத்துல வந்தால் அது உண்மையான ஷைத்தான் இல்லை என்று முடிவெடுக்க முடியாது. அப்படி முடிவெடுக்க போனால்
அது எங்களை வழிகேட்டிலே கொண்டு போய் விட்டுவிடும். அப்போ இதற்கு ஒரு அளவுகோல் தேவை. அந்த அளவுகோல் என்ன? திருமறை குர்ஆன் எங்களுக்கு மிக தெளிவாக அந்த அளவுகோலை சொல்லி தந்திருக்கிறது. ஹதீஸ்களிலும் அந்த அளவுகோலை மிக உன்னிப்பாக நாங்கள் பார்த்தால் நம்மால் கண்டுகொள்ள முடியும். உண்மையான ஷைத்தான் யார் அல்லது கெட்டது என்ற அர்த்தத்தில் எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கு குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய அளவுகோல் என்னவென்றால், எந்த இடத்திலெல்லாம் அஷைத்தான் என்று ஷைத்தானுக்கு முன்னால் அல் என்கிற அந்த அலிஃப் லாம் அஷைத்தான் என்று எங்கெல்லாம் வந்திருக்கிறதோ அந்த இடத்தில் அது உண்மையான ஷைத்தானை மாத்திரம்தான் குறிக்கும். இது நீங்க குர்ஆன்ல எந்த வசனத்தை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள், ஹதீஸில் எந்த ஹதீஸை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த எல்லா இடத்திலும் அஷைத்தான் என்று அலிஃப் லாம் போட்டு தனியாக வந்திருந்தால் அதற்கு முன்னாலோ பின்னாலோ அந்த ஷைத்தானை விவரிக்கிற விதமாக மனிதனோடு சம்பந்தப்பட்டு வந்தா அந்த மனிதனோடு தொடர்பான செய்தி விவரிக்கப்பட்டிருக்கும். அல்லது ஒரு கெட்டது என்ற அர்த்தத்தில் சொல்ல வந்தா அந்த செய்தி விவரிக்கப்பட்டிருக்கும். அப்படி இல்லாம அலிஃப் லாம் போட்டு அஷைத்தான் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் எங்கெல்லாம் வருகிறதோ அது உண்மையான நேரடி அர்த்த ஷைத்தானை தான் குறிக்கும். எனவே இந்த அளவுகோலின் அடிப்படையில் நீங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய வாசகத்தை எடுத்துக்கொண்டால், உடம்புக்குள்ள ஷைத்தான் நோயை ஏற்படுத்தியதாக அந்த இடத்தில் அலிஃப் லாம் போடப்பட்டு ஷைத்தான் என்ற வார்த்தை பிரயோகிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதே போன்று நீங்க தொழுகைக்கு கேட்ட செய்தியா இருக்கலாம், அதே மாதிரி மூக்கில் இருந்த செய்தியா இருக்கலாம். அங்கெல்லாம் நேரடி அர்த்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மூக்கு செய்திக்கு அஷைத்தான் நேரடி அர்த்தத்தில் வருகிறது. தொழுகையோடு சம்பந்தப்பட்ட அந்த செய்தியில நீங்க தொழுகைக்கு உங்க முன்னாடி யாராவது குறுக்க வந்தா அவரோடு நீங்க சண்டை பிடிங்க, ஃபைனஹு ஷைத்தான் வருவதா இல்லையா? இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் மனிதனோடு சம்பந்தப்படுத்தி முன்னாடி மனிதனை விழிச்சு அவன் சிஃபத்துகளை குறித்து வந்தால் அந்த இடத்தில் மனிதனோடு அதை தொடர்பாக்க வேண்டும். கெட்டவன் என்ற அர்த்தத்தில் நீங்கள் தொடர்பாக்க வேண்டும். அது இல்லாமல் அல் போட்டு அஷைத்தான் என்று தனியாக வந்தால் அது உண்மையான ஷைத்தானை மட்டும்தான் குறிக்கும் என்ற அடிப்படையை சொல்லிக்கொள்கிறோம். அந்த இலகுவான அடிப்படையை வச்சு நீங்க எல்லா செய்தியை நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். இது நேரடி அர்த்தத்தில் ஷைத்தான் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது கெட்டது என்ற அர்த்தத்தில் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறார் நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். இதை அவங்களுக்குரிய பதிலாக நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அடுத்தபடியா அந்த கீதூனி அவகாசம் கொடுக்காதுங்க அதில் ஒரு விஷயம் சொன்னார். அவகாசம் கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொன்னால் நபி அவகாசம் கொடுக்கலையே, அதான் எங்களோட கேள்வி. நீங்கள் அவகாசம் கொடுத்தீங்களே, நபி ஏன் அவகாசம் கொடுக்கவில்லை? அப்படியே கேள்வி அப்படியே பேட்டை மாத்துறாரு சம்பந்தம் இல்லாமல். கேள்வியை நல்லா புரிஞ்சுங்க. நபி ஏன் அவகாசம் கொடுக்கவில்லை? அடுத்தது குர்ஆனில் சூறா கொண்டு வர சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறானே, அதுக்கு எவ்வளோ நாள் அவகாசம்? அப்போ நீங்கள் விடுற சவாலும் குர்ஆனும் உண்டோ? குர்ஆன்ல அல்லாஹ் விட்றானே, குர்ஆனை பற்றி பேசுகிறான் அல்லாஹ், குர்ஆனுக்கு சவால் விட்றான். இவங்க விட்ற இந்த சூனியக்காரன் அகோரிக்கு விட்ற அந்த சவாலை குர்ஆன் மாதிரி சித்தரிக்க வராங்க. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது! குர்ஆனுடைய அந்த சவாலை இங்கே மெச் பண்ணுறாரு. எவ்வளோ உங்களோட சவாலும் குர்ஆனும் உண்டா? அதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அடுத்து அந்த போட்டி, இந்த சூனியக்காரன் போட்டிக்கு வந்தது, அது எங்கே நடந்தது? அதுக்கு பதில் சொல்லுங்களேன். போட்டி தான் நடந்தது. சூனியக்காரர்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் மூசா நபிக்கும் இடையில் ஒரு போட்டி நடக்கிறது. அந்த போட்டியில் சொல்லப்பட்ட வசனம், அதை மனசில் வச்சுட்டு பதில் சொல்லுங்க. அடுத்தது அந்த வாவ், தஃப்சீரியாவுடைய வாவுண்டா என்ன, அதை விளக்குங்க, நாங்கள் பதில் சொல்லணும்னாங்க. தஃப்சீரியாவுடைய வாவுண்டா என்னன்னு கேட்டால், முதல்ல ஒரு சப்ஜெக்ட் சொல்லப்படும், முதல்ல ஒரு சப்ஜெக்டை பற்றி சொல்லப்படும், பிறகு அதை விளக்கமாக அடுத்த அந்த முதல் சொல்லப்பட்ட விஷயத்தை விளக்கும் அடுத்தது. அதுக்காக இந்த வாவு வரும். கொஞ்சம் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூனியம் பொய்ன்றதுக்குரிய ஏராளமான சான்றுகளை ஆரம்ப அமர்விலிருந்து நாங்கள் எடுத்து வச்சுட்டு இருக்கிறோம். சூனியம்ன்றது பொய். சூனியம் பற்றி எப்படி முடிவெடுக்கணும்னு சொன்னால், அல்லாஹ் எந்த அடிப்படையில் சூனியத்துக்கு என்ன விளக்கம் சொல்கிறானோ அந்த விளக்கத்தை தான் எடுக்கணும். காஃபிருடைய நம்பிக்கையிலிருந்து சூனியத்துக்கு விளக்கம் எடுக்கக்கூடாது என்று சொல்லி அழகிய முறையில் சொல்லி, அஃபசிஹருன் ஹாதா,
இது அல்லாஹ்வுடைய நிலைப்பாடு. அது சம்பந்தமா கேட்டோம், எதிர்கேள்வி கேட்டாங்க, அதுக்கு பதில் சொன்னதுக்கு பின்னாடி அந்த சப்ஜெக்ட் அப்படியே ஆஃப் ஆயிருச்சு. அதே போல நான் கேட்கும்போது அழகா கேட்டேன், தல்கஃபுமா யஃபிகூன், இஃப்கை விழுங்கியதா வருது. அல்லாஹ்வுடைய பார்வையில் அதாவது சூனியம் என்பது இஃப்கு பொய்யை விழுங்கியதாக வருகிறது. எனவே சூனியம் என்பது பொய் தான் என்று திருமறை வசனத்தை வைத்து வாதம் வைத்தேன். இதுவரைக்கும் பாய துறக்கல்ல. அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில் சூனியம் என்றது பொய் தான் என்பது திருமறை குர்ஆன்ல இருந்து நிரூபணம் ஆயிருச்சு. அடுத்து என்ன கேட்க வராங்கன்னு சொன்ன இந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்க வண்டி. நல்லா இந்த 3 விவாதத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, குர்ஆனை நிலைநாட்டுறதுக்கு குர்ஆன்டா என்னன்னு சொல்லி 2ஆம் நாள் பஞ்சாயத்து ஓடிச்சா, அதுல சொன்னாரு குர்ஆனே 4 பேர் வழியா தான் குர்ஆன் வந்துச்சு, 4 பேர் வழியாகத்தான் குர்ஆன் நிரூபணம் ஆச்சுன்னு சொல்லி அங்க உளர்னாரு. இப்ப என்ன சொல்ல வராருண்டா, சூனியம் 14 பேர் வழியா வந்திருக்குது, குர்ஆன் எங்கிருந்து வந்துச்சுன்னா 4 பேர் வழியா தான் வந்துச்சான். சூனியத்தங்களடா உறுதிப்படுத்திருக்கா 14 பேர் சொல்லியிருக்காங்க. சூனியத்துக்கு 14 பேர், குர்ஆனுக்கு 4 பேர். எந்த ரேஞ்சில் போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்களா? குர்ஆனை மறுக்கணும், சூனியத்தை மேலே கொண்டு போய் வைக்கணும்ன்ற லெவலில் போய்கொண்டிருக்கிறது. அடுத்த ஒரு ஆதிம் கேட்கிறாரு, குர்ஆன் விடுற சவாலும் நீங்க விடுற சவாலும் உண்டா? அயோக்கியத்தனமா? அயோக்கியத்தனம் செய்றீங்க. எது அயோக்கியத்தனம்? குர்ஆன்ல விடுற சவாலும் நாங்க விடுற சவாலும் ஒன்றுதான். அல்லாஹ் தான் நமக்கு வழிகாட்டுறான். எப்படி இணை வைப்பை நிரூபிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எந்த மெத்தடங்களை சொல்லித்தாரானோ அந்த மெத்தட்ல போய் தான் வழிகேட்ட தோல் இருப்போம். இதுல என்ன வழிகேட்டு இருக்குது? என்ன அயோக்கியத்தனம் இருக்குது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நபி கேட்கிறாங்க, முடியும்டா செஞ்சு காட்டுன்னு நபி சொல்றாங்க. சிலையை வச்சு நீ எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சவால் விடுறாங்க. அதே சவாலை தான் நாங்க விடுறோம். எப்படி விடுறோம்? முடியும்டா செஞ்சு காட்டு. இது குர்ஆன்ல அல்லாஹ் காட்டி தந்த வழிமுறை தான். அல்லாஹ் சொன்ன மெத்தட்ல தான் நாங்களும் சென்று கொண்டிருக்கிறோம். அப்ப இதுல எந்த அயோக்கியத்தனமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இருக்கிறத சொல்றோம். அதே போல ஷைத்தான் சம்பந்தமா நிறைய மேட்டர் சொன்னார், நிறைய உலர ஆரம்பிச்சிருக்கிறார். புதிய ஆய்வா சொல்றாங்க, அலிஃப்லாம் மீம் மேட்டர், ஷைத்தானுக்கு முன்னாடி அலிஃப்லாம் வந்தா இந்த மேட்டர்ல இருக்குதா எல்லாத்தையும் நாங்கள் தோல் உரிக்கிறோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்குது. இப்பதான் இந்த ரசூலுல்லாவுக்கு சூனியம் மேட்டருக்குள்ள வந்திருக்கிறாங்க. அதனால தலைப்புக்குள் இதெல்லாம் தலைப்பு கட்பாட்பட்டதுனால நாங்கள் இது விட்டுறோம். ஷைத்தானுக்கு என்ன சக்தி இருக்குது? அதுக்கும் தலைப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. சொல்லுங்க, ஷைத்தானுக்கு இந்த சக்தி இருக்குது, அதனால சூனியக்காரனுக்கு இருக்குது. இப்படி நீங்க வாதத்தை வைங்க, நாங்க பதில் சொல்றோம். அதுக்கு கண்டிப்பா சொல்லுவோம். இப்ப ரசூலுல்லாவுடைய மேட்டர், சூனியம் செய்யப்பட்ட மேட்டரை கிழிக்க வேண்டியிருக்குது. அதை முடிச்சிட்டு நாங்க இதுக்கு வரோம். சரி, அதாவது இந்த கடகம் மிதுனம் ரசூலுல்லாவுக்கு ஜோசியம் பார்த்ததுக்கு ஆதாரம் கேட்டோம். இதுவரைக்கும் ஆதாரம் வரல. ஆதாரத்தை விட்டுவிட்டு எப்படியும் மறந்துடுவாங்க போல அப்படின்ட்டு போறாங்க. ரெண்டாவது அடுத்த தம்பி என்ன செஞ்சாருன்னு கேட்டால், லாயுஃப்லி உசாயிரு ஹைசுவத்தா, அதை எடுத்து பெரிய ஆதாரமா இவங்க வைக்கிறாங்க. அது எங்களுக்குரிய ஆதாரம். அது போட்டிக்கு வந்த அல்லாஹ்ல நிற்கிறான். அவரத்தில் அல்லாஹ் நின்றா சூனியம் தோத்து தான் போகும் அப்படின்றாரு. நான் என்ன கேட்டேன், நீங்க சொன்னதுக்கு அல்லாஹ் நின்னா அல்லாஹ்வோட ஆற்றலை நிற்குது, அதனால சூனியம் தோத்து போச்சு. நீங்க முகமது நபிட்ட அப்ப அல்லாஹ் ஆற்றலை காட்டலையா? முகமது நபி குர்ஆன் வஹி வர்ற நேரத்தில் தானே இது நடக்குது. அப்ப முகமது நபி அல்லாஹ் காப்பாத்தலையான்னு கேட்டோம். லைட்டாக அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அப்படின்றால் இப்படி மாதிரி போய்கிட்டு இருக்குது. அதுக்கு ஆதாரம் காட்டுங்க. முகமது நபி ஏன் அல்லாஹ் முகமது நபியை கை விட்டுட்டானா? மூசா நபிக்கு கை கொடுத்தானே, முகமது நபியை கை விட்டுட்டானா? அதை காட்டிருங்க. அதே மாதிரி அடுத்தவர் சொல்றாரு, என்ன ஜின்னா ஆலிம்சா சொல்றாரு, இந்த பழித்தல் என்பது வேறு, ஜெயித்தல் என்பது வேறு. ரசூலுல்லாவுக்கு பழித்தது ஜெயிக்கவில்லை, ஏனென்றா ரசூலுல்லா எடுத்துட்டாங்க. அட கூமுட்டைகளா, யோசிக்க வேணாமா? ஹதீஸை முதல்ல படிங்க. ஒண்ணுக்கு நீ ஹதீஸ் எந்த கட்டுக்கதையை சொல்றீங்களோ அந்த கட்டுக்கதையில் என்ன இருக்குது தெரியுமா? என்ன இருக்குதுங்கிறத பாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் நிறைய அறிவிப்புகள்ல வருது. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, பனு சுரை கூட்டத்தை சேர்ந்த யுகால் லஹு லபீத் இப்னு அல்சம், லபீத் இப்னு அல்சம் என்கிற ஒருவன் நபிகள் நாயகத்திற்கு சூனியம் செய்கிறான். செஞ்சது யாரு? ஒரு யூதன் சூனியம் வச்சிருக்கிறான். லபீத் இப்னு அல்சம் ஒரு ஆம்பளை வச்சிருக்கிறான். இத புகாரில பல அறிவிப்புகள்ல இது வருகிறது. ரெண்டாவது, இத சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்க, ஹத்தா கான யுகையலு இலைஹி அன்னஹு யஃஅலு ஷைஅ வமா யஃஅலுஹு, நபிகள் நாயகம் அவர்கள் செய்யாத ஒன்றை செய்ததாக நினைக்கும் அளவுக்கு பாதிப்பு இருந்தது. அதை அடுத்த ஜின்னாலிம் சார் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் ஒரு பாதிப்பா போனா மறுவுல, அது சும்மா அப்படி இருந்துச்சு, அது சும்மா அப்படி இருந்துச்சா? அது சும்மா அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சு? செய்யாத ஒன்றை செய்ததாக நினைத்தது உங்களுக்கு விளையாட்டா? அப்ப மூசா நபிக்கும் தஹீல் ஏற்பட்டதே. இதைத்தான் சொன்னோம். ஒழுங்கா படிங்க ராஜா. மூசா நபி கண்ணுக்கு முன்னாடி இப்ப நீங்க நிக்கிறீங்க. நிக்கும் போது நான் இங்க இருந்து ஒரு ரப்பர் பிளாஸ்டிக் பாம்பை தூக்கி போட்டேன், அதனால பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தமா? பைத்தியம் முத்திருச்சுன்னு அர்த்தமா? அது அர்த்தம் இல்ல.
இப்ப நான் உட்கார்ந்துகிட்டு இவரத்துல உட்கார்ந்துகிட்டு ஃபேனே இல்லாம சுத்துதுன்னுகிட்டு இருக்கிறேன். அப்ப பைத்தியம் அர்த்தம். என்ன நபியோ இப்படி சொல்ல வருகிறார்கள், ஒன்ன மாதிரி எங்களை நினைக்காத. 56 வயசு நாங்க சொன்னோமா? நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்தி விட்டு நபியை இப்படி காட்ட வர்றாங்க. ஹதீஸ்ன்ற பேர்ல இட்டு கட்டி காட்டுறது நீங்க. நபிகள் நாயகத்துக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு இருந்ததுன்னு சொல்றது நாங்களா நீங்களா? நபிகள் நாயகத்தை இவ்வளவு பாதிப்புக்குள்ளானவர் பேசுறது நாங்களா நீங்களா? நாங்க பொய்யுங்கிறோம். நபிகள் நாயகத்துக்கு அப்படி நடக்கலங்கிறோம். இல்ல இல்ல, செய்யாத ஒன்றை செய்ததாக நினைத்தார்கள். என்னெல்லாம் வருது? செய்யாத ஒன்றை செய்ததாக நினைப்பார்கள். அதே மாதிரி இன்னொரு அறிவிப்புல நபிக கான யுகையல் விலகி அன்னஹு சனாஷையன் வலம் யஸ்னவுஹு, நபிக அதே வார்த்தை வேற வார்த்தையில போட்டு அதே செய்தி, செய்யாத ஒன்றை செய்ததாக வருவார்கள். நபிகள் நாயகத்திற்கு பிரம்மை கான யரா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பிரம்மை ஊட்டப்பட்டு கொண்டே இப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு தொடர்ச்சியாக. ஒரு 6 மாசத்தையும் ஒத்துக்கொள்றோம் நாங்க அப்படிங்கிறாங்க. 6 மாசத்தையும் ஒத்துக்கொண்டாங்களாம். இப்ப 6 மாசத்துக்கு இப்படியே இருக்குது. சின்ன ஒரு காரியமா 6 மாசத்துக்கு ரசூலுல்லாஹ் நடக்காத ஒன்று நடந்ததா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை என்ன சொல்ல வர்ற? அறிவிப்பாளர் சரியாகத்தான் இருக்கிறார்கள். அறிவிப்பாளரில் எவர் கோளாறு என்று காட்டுங்கள். போன அவர்களை எத்தனை வாட்டி கேட்டோம் போன விவாதத்துல, சாத மறுக்கிறீங்களே, சாதுல யாரு குறைன்னு காட்டுங்க. காட்டுனீங்களா? சாதான அறிவிப்பை மறுக்கிறீங்க. சாதுல எவன் குறை விட்டான் அந்த அறிவிப்பாளர் தொடர காட்டு. இது பட்ட திட்ட தெளிவா குர்ஆனுக்கு நேரடி முரண் தெரியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஏற்பட்டதாக எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எழுதி வைத்துக் கொண்டு என்ன இது ஒரு சின்ன ஒரு மேட்டர் இப்படி நடக்குமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னஹு யாத்தி நிசா வலம் யாத்திஹின்ன, எப்படி நினைப்பாங்களா? ரசூலுல்லாஹ் நடக்காத ஒன்றை நடந்ததாக நினைப்பாங்களே. மனைவியோடு உடலுறவுக்கு வந்திருக்க மாட்டார்கள், ஆனால் மனைவியிடத்தில் வந்ததாக நினைப்பார்கள். நடக்கல, ஆனா இப்படி நடந்துச்சோ அப்படின்னு நினைப்பாங்க. நான் கேட்கிறேன், இந்த நிலை உங்களுக்கு வந்தா அதுக்கு பேரு என்ன? நீ எங்களுடைய தூதருக்கு சொல்றியே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வெக்கம் இல்லாம நீ சொல்றிய இது அல்லாஹ்வை நேசிக்கிறோம் தூதரை நேசிக்கிறோம், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் கேவலப்படுத்துகிறீர்கள். அல்லாஹ்வுடைய ஓம் வீட்டுக்கு வந்தா இது என்ன சொல்லுவ? நீ உட்கார்ந்துகிட்டு நான் பொண்டாட்டிட்ட போனனா இல்லையா இப்படி சொன்னீங்கன்னா உங்களை மடக்கு இருக்கன்னு சொல்லுவானா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை என்ன சொல்ல வர்ற நீ? அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிப்பட்டவங்களா? இப்படி 5 நேர தொழுகைக்கு செல்லுகிறார்கள், மக்களோடு மக்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தூதர் நான் போனனா இல்லையா, செஞ்சனா இல்லையா, தண்ணி குடிச்சனா இல்லையா, பாத்ரூம் போனனா இல்லையா, இப்படித்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? ஒரு நாள் 2 நாளா 6 மாசம் நாங்க ஒத்துக்கிறோம் வேற சொல்லிட்டியே. யோசிச்சு பாருங்க, 6 மாசம் இந்த நிலை இருந்தால் நபிகள் நாயகத்துடைய நிலையை கேலி கூத்தாக்கி, நபிகள் நாயகத்தை கிண்டல் செய்து கேலி செய்து, போன விவாதத்தில் பாதி நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்தி முடிஞ்சு இந்த விவாதத்தில் இந்த இட்டு கட்டப்பட்ட செய்தியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பார்த்தீர்களா? இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது 14 பேர் அறிவித்திருக்கிறார்கள். எத்தனை பேர் அறிவித்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரை அசிங்கப்படுத்துகிறது, குர்ஆனுக்கு நேர் முரணாக இருக்கிறது. எப்படி எடுத்துக்கிறீங்க? சொல்லணுமா இல்லையா? அது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது சம்பந்தமா துஆ கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். இருக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, இதை உங்களுக்கு நிவாரணம் சம்பந்தமா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, நிவாரணம் இல்லையா? நிவாரணம் இருந்துச்சு. அல்லாஹ் எதுல நிவாரணம் இருக்குமோ அதுல தந்திருக்கிறான். என்ன நிவாரணம் தெரியுமா? நிவாரணம் மட்டும் இல்ல, எதுல எல்லாம் சூனியம் வைக்கப்பட்டிருக்கிற ரசூலுல்லாஹ்க்கு, சீப்புல, நாருல, தலைமுடியில, பேரிச்சம் பாலையில, இது எல்லாம் தான் சூனியம் வைக்கப்பட்டுச்சான். நான் என்ன கேட்கிறேன்டா, ஃபர்ஸ்ட்டுக்கே கொஞ்சம் கேள்வி அடிக்கணும், அதுக்கு இன்னும் பதில் சொல்லல. இப்ப இன்னும் சில கேள்விகளை கேட்கிறோம். இது அல்லாமல் இப்ப நாங்க பேரிச்சம்பழத்தை நாரை எடுத்து தான் சூனியம் செய்வாங்களா, இல்ல தென்னை மரத்தை நாரை எடுத்து சூனியம் செய்வாங்களா? இப்ப தலைமுடி தான் வேணுமா, இல்ல வேற எந்த முடியும் இருந்தாலும் செய்ய முடியுமா? சொல்லுங்க. இந்த இட்டு கட்டப்பட்ட செய்தியை எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீர்களா எப்படி எல்லாம் நடக்கிறது? ரசூலுல்லாஹ் தர்வான் கிணத்துக்கு போனாங்க, எடுத்துட்டாங்கன்னு சில அறிவிப்பு, எடுக்கலன்னு சில செய்தி. அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா, இது ஒரு இட்டு கட்டப்பட்ட செய்தி. முகமது நபி மேல அவதூறு சொல்றீங்க. நபிகள் நாயகம் உத்தமர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அல்ல, இப்படி செய்ய மாட்டார்கள். இதைத்தான் கேட்கிறோம். இதை விட்டுவிட்டு இதை கேட்டா அதுக்கு போறது, அதை கேட்டா இதுக்கு வர்றது, இப்படி என்ன செய்யறாங்க? மாறி 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 போகக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. எல்லாத்துக்கும் ஆதாரம் காட்டணும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகத்துக்கு சூனியம் செய்யப்பட்டதாக வரக்கூடிய கட்டுக்கதையில் என்ன வருதுன்னு சொன்னால், மா வஜாஉர் ரஜுலி, இந்த மனிதருக்கு ஏற்பட்ட வேதனை என்ன என்று கேட்கப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேதனை ஏற்பட்டுச்சு,
நீங்கள் என்ன செய்தியை காட்டுறீங்க? நபிகள் நாயகத்துக்கு ஒரு யூதன் சூனியம் செய்ததாக வரக்கூடிய கட்டுக்கதையில் ஒரு யூதன் வேதனை செஞ்சிருக்கிறானாம். அந்த வேதனைக்கு தான் நபிகள் நாயகத்துக்கு நிவாரணம் வந்துச்சாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படியா இருந்தாங்க? அவங்களுக்கு கயிறுகளையும் கைத்தடிகளையும் போட்ட உடனே சீர்ற மாதிரி தோற்றம் அளிக்குது, அதுக்கு தான் பயந்தாங்க. அந்த பயமும் இந்த வேதனை செய்யப்பட்டது முன்னா மனைவி கிட்ட செல்லாம செல்வதாக நினைத்து கொண்டே இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டாங்களாம், சாதாரணமாக தான் இருப்பாங்களாம். மனசுக்குள்ள இப்போ என்ன நினைப்பாங்க? மனைவி கிட்ட இப்போ உடல் உறவுல ஈடுபட்டு கொண்டு இருப்பதாக நினைச்சு கொண்டே இருப்பாங்க. மைண்டை எப்படி ஆக்குறாங்க? நபிகள் நாயகத்தை இந்த உடல் உறவு விஷயத்தில் மென்டலான ஒரு நிலையை காட்டுதா இல்லையா? ஒருத்தருக்கு காத்து பிரியுங்க, தொழுகிற நேரத்தில் காத்து பிரியும், அப்போ உழு செஞ்சு கொள்ள அதுக்கு பரிகாரம் இருக்குது. எந்த நேரம் காத்து பிரிற மாதிரியே ஃபீலிங் வந்தா, காத்து பிரிஞ்சு கொண்டே இருக்கிற மாதிரி இருந்தா இது ஒரு மனநோயா இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒருத்தருக்கு ஒரு சொட்டு மூத்திரம் வெளிப்படும் சில நேரம், அதுக்கு பரிகாரம் சொல்றாங்க. எந்த நேரம் வெளிப்படாமல் வெளிப்படுவதாக நினைத்து கொண்டே இருந்தா இது ஒரு விதமான பாதிப்பு இல்லையா? பயந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பாம்பை கண்டு பயந்தாங்கன்னு வருது. அந்த பாம்பு மாதிரி தோற்றத்தை கண்டு பயந்தாங்க. காண்றது எல்லாமே பாம்பு 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 என்று கொண்டு இருந்தாங்களா? நபிகள் நாயகத்துக்கு எப்படி வருது? 6 மாத காலம் இந்த நிலை. இதுக்கு செலக்டிவ் மென்டல் என்றது. ஒரு விஷயத்துல தொடர்ச்சியாக மனசு போய்கொண்டே இருப்பது நடக்கதில்லை, ஆனா மனசு அப்படி தோணுது. இதுதானுங்க மென்டல் என்றது. இதை இந்த கட்டுக்கதையூடாக நபிகள் நாயகத்துக்கு நீங்க பொறுத்துறீங்களே, இது சரியா, இது நியாயமா என்று தான் நாங்கள் கேட்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எந்த விதமான பைத்தியமும் வராது. அல்லாஹ் சொல்கிறான், மா சா ஃபதக்கிர் ஃபமா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிகாஹினின் வலா மஜ்னூன். நீ ஒரு ஜோதிடரும் அல்ல, பைத்தியக்காரரும் அல்ல. அல்லாஹ்வுடைய அருட்கொடை அருளின் காரணமாக அல்லாஹ் சொல்றான், மா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன். நீங்க பைத்தியக்காரரே கிடையாது. மா சாயிபிஹிம் மின் ஜின்னத்தின். பைத்தியத்தில் 1% கிடையாது. 6 மாச காலம் செய்யாதத செஞ்சதா நினைச்சுக்கிட்டே இருப்பாங்கன்றது பைத்தியமே இல்லையா? இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நீங்க திருமணம் முடிச்சு கொடுப்பீங்களா? உங்களோட பெண் பிள்ளைகளை நல்ல மாப்பிள்ளை தான், ஆனா ஒண்ணு இல்லறத்தில் ஈடுபடுவதாக நினைத்து கொண்டே இருப்பார். நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுப்பீங்களா? திருமணம் பேசுவீங்களா? சுத்த மென்டலா இருக்கிறான், நல்ல கதைப்பாராம், அவர் வேலைக்கு போவாராம், நல்லா சம்பாதிப்பாராம், வீட்டை கவனிப்பாராம், என்ன பிரச்சனை? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்ட சம்பவத்தில் நான் கேட்டோம் உருவா சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்ட சம்பவத்தை சொல்கிற நேரத்தில் கேட்டோம் இந்த ஹதீஸை யார் இட்டு கட்டினேன்னு சொல்கிறாங்க இல்லையா? இட்டு கட்டினது யாருன்னு சொல்லி அறிவிப்பாருக்கு தவறு வந்த கேஸ் இல்லது. இப்போ ஷாது மறுக்கிற மாதிரி அதில் நீங்கள் மட்டும் இதை பார்த்து செய்கிறீங்களான்னு அந்த 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 ஹதீஸுக்குரிய தலைப்பில் போகிறாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஷாதில் செய்தி மொத்தம் மறுக்கிறல்லன்னு சொல்லி தெளிவாக அங்கே சொல்லி காட்டியிருக்கிறோம். ரிவாயத்தொன்று ஒரு சாட்சியம் தான் அங்கே மாற்றப்படுதே தவிர செய்தி அப்படியே நிற்கும். இப்போ நீங்கள் செய்தியிலே மொத்தமாக தூக்கி வீசினீங்க, அப்போ இதில் சம்மந்தப்படுத்தாதீங்க. சும்மா தேவையில்லாமல் சம்மந்தப்படுத்தி திசை திருப்பாதீங்க. சரியா? இந்த செய்தியை யார் மறுக்கிறீங்களே, இட்டு கட்டினது யாருன்னு கேட்டால் இன்னும் பதில் வரலை. சரியா? இப்போ அடுத்தது இந்த ஹதீஸில் விளக்கத்தை கொஞ்சம் சொல்லிடணும். அப்போ தான் மக்களுக்கு இந்த தெளிவுகள் வந்துடும். ஆரம்பத்திலே இந்த வாதங்களை பித்தலாட்டம் விளங்கும். முதல்ல இந்த ஹதீஸ் அறிவிக்கிற யாருன்னு கேட்டால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ஹதீஸ்களில் சில இடங்களில் அவங்களோட ஸ்டைல் ஒன்று இருக்கு. அந்த ஸ்டைலை நாங்கள் புரிஞ்சால் இதில் பல சிக்கல்கள் தீரும். என்னென்னு கேட்டால் சில விஷயங்கள் அறிவிக்கிற நேரம் அவங்க மூடலாக சொல்லுவாங்க. அதிலும் பிரத்யேகமாக தன்னை பற்றி சொல்கிற சில இடங்களை அவங்க படற்கையில் கூட சொல்லுவாங்க. நான் இப்போ சில ஆதாரம் காட்டுறேன். முதலாவது இப்படி செல்லக்கூடியவங்க தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ்வுக்கு சான்று வழங்குற ஒரு ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய 5128 ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆயிஷாவே நீ எப்போ என்னோட கோபமாக இருக்கிறா, எப்போ என்னோட சந்தோஷமாக இருக்கிறான்னு எனக்கு தெரியும், நான் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவேன். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார் சொல்ல, எப்படி நீ சந்தோஷமாக இருக்கிற நேரத்தை முகம்மதுடைய இறைவன் மீது சத்தியமானு சத்தியம் பண்ணுவா, நீ என்னோட கோபமாக இருக்கிற நேரத்தில் இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமாகனு சத்தியம் செய்வா. இப்படிதான் இந்த மூடலா சொல்ல நேரடியாக அந்த விஷயத்தை சொல்ல மாட்டாங்க. அப்போ ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹு ஒத்துக்கொள்றாங்க. அப்போ என்னன்னா ஆயிஷா நாயகி சில சந்தர்ப்பங்களை சில சம்பவங்களை சொல்ற நேரம் மூடலா சொல்லக்கூடியவங்கன்றது ரசூலுல்லாஹ்வே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உதாரணம் காட்டுறோம். முதலாவது உதாரணம் நசையில் வரக்கூடிய 2178வது செய்தி என்ன கேட்டால் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்களில் ஒருத்தி ரமலானில் நோன்புகளை விட்டு விடுவாள். விட்டது போற அவளால் அடுத்த ஷஅபான் வரை அந்த நோன்பை நோக்க முடியாமல் போய்விடும். அப்போ அது ஏன்னு கேட்டால் அடுத்த ஷஅபான் ரசூலுல்லாஹ் ஏனைய மாதங்களை விட அதிக நோன்பு பாறைப்பாங்கன்னு சொல்லி இப்போ என்ன சொல்வார்னு கேட்டால்
தான் விட்ட நோம்பை பற்றி ஆயிஷா சொல்கிறாங்க. இதோட விளக்கம் வந்து வேறு ஹதீஸ்ல இருக்குது. அவங்க அடிக்க நோம்பு விட்டுருவாங்க. விடுபட்ட நோம்பை நோக்கிறதுக்கு ஷபான் வரைக்கும் அவங்க டைம் போகும்ன்றத தன்னை பற்றி சொல்கிறத படற்கையில் சொல்கிறாங்க. வேறொருத்தின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் ஆயிஷா அறிவிக்கிறாங்க. இதாரக்கூடியது அபூதாவூதில் 179 செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தமது மனைவியர்களில் சிலரை முத்தமிடுவார்கள். முத்தமிட்டு விட்டு ஒழு செய்யாமலேயே தொழுகைக்கு செல்வார்கள். அந்த ஒழு முறியாதுன்றதை சொல்றாங்க. தொழுகைக்கு செல்வார்கள். இப்போ இந்த செய்தியை சொல்ற யார்ட்ட கேட்டால் உருவாட்டம், இதே உருவாட்டம் தான். அப்போ உருவா திருப்பி கேட்கிறார் வந்து அந்த சிலர்ன்றது நீங்க தானே சொல்லி. அப்போ ஆயிஷா அப்பதான் சிரிக்கிறாங்க. தன்னை தான் சொன்னாங்க, படற்கையில சொன்னாங்க, தன்னை சொன்னாங்க. இதை உருவா கேட்க போனதுனால தான் அது தான்ன்றது நீ தெரிய வந்துச்சு. உருவா கேட்காம இருந்துட்டு இதே மாதிரி தான், இது வேற யாரையோ சொன்ன மாதிரி இந்த ஹதீஸ் அர்த்தம் வந்துடும். அப்போ ஆயிஷா நாயுடு ஒரு ஸ்டைல் இது. இன்னொரு உதாரணம் வந்து அப்போ ஒரு இடத்துல வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றது, சம்பந்தமே இல்லாத வேற ஒன்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, புகாரில் வரக்கூடிய செய்தி 5077, யா ரசூலுல்லாஹ் உங்கள்கிட்ட ஒரு ஒட்டகம் இருக்குது, நீங்க என்ன செய்றீங்க, இந்த ஒட்டகத்தை கொண்டு போய் நீங்க ஒட்டகத்தை மேய விட்டுறீங்க. அங்க ஒரு மரத்தில் வந்து நிறைய இந்த இதுகள் வந்து சாப்பிட ஏற்கனவே மேஞ்ச மரங்கள் இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு மரம் நிற்கிது, எந்த ஒரு பிராணியும் மேயாத மரம். நீங்க எந்த மரத்தில் கூட ஒட்டகத்தை கட்டுவீங்க? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மேயாத மரத்தில் தான் கட்டுவேன். இவ்வளவுதான் ஹதீஸ் முடிச்சு. அதுக்கு மேலே இவங்க பேசவும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இவங்க என்னத்தை கேட்டாங்கன்னு ரசூலுல்லாஹ் புரிஞ்சாங்க. என்னத்தை கேட்டாங்க, என்னத்தை சொல்ல வந்தாங்க? நபிமாரின் மனைவியரில் தான் மட்டும் தான் கன்னிப்பன் என்றதை இப்படி சொன்னாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு ஸ்டைல். சில கட்டங்கள் இப்படி மூடலாக சொல்லுவாங்க. அதில் பிரத்யேகமாக நாணம் வரக்கூடிய விஷயங்களை இப்படி மூடலாக டெஃபினட்டாக சொல்லுவாங்க. இப்படி சொல்லப்பட்ட ஒரு செய்தி தான் ரசூலுல்லாஹ் சூனியம் செய்யப்பட்ட சம்பவம். தான் செய்யாததை செய்ததாக நினைத்தார்கள் நீ அறிவிக்கிறாங்க. உருவாக்கிட்ட என்ன சொல்றான்னு கேட்டால், மனைவியரிடம் செல்லாமலே சென்று வந்தார். அங்கே மனைவியர் என்று சொல்றது தன்னை சொல்றாங்க. நபி என்னோடு உடலுறவு கொள்ளவில்லை, இதைதான் சொன்னாங்க. நபி என்னோடு உடல் உறவு கொள்ளவில்லை, வளமையாக உடலுறவு கொள்ளவில்லை. இந்த கால பகுதியில் என்னை விட்டு விலகி இருந்தார்கள். துஆ கேட்பதிலும் பிரார்த்தனை செய்வதிலும் வணக்கத்திலுமே காலத்தை கழித்தார்கள். தா சும்மதா. இதுதான் உண்மையான அர்த்தம். இப்ப இந்த அர்த்தம் சொல்லிடணுமே, இதுதான் உண்மையான அர்த்தம். இங்க மென்டலும் இல்ல, பைத்தியமும் இல்ல, செய்யாத செஞ்சதும் இல்ல, சட்டை பிச்சும் தெரியவும் இல்ல, பாத்ரூமுக்குள்ள போனதாக இல்ல. பாத்ரூமுக்கு போனா வந்தனால எனக்கு கதை ஒன்று கேட்டார். இப்ப அந்த பாத்ரூம் செய்தி ஹதீஸ் இருக்கான்னு நம்ம சகோதரர் ஆதாரம் காட்டணும். இப்ப நீங்க என்ன செய்றீங்க, ஒரு செய்தியை குறிப்பிடுறதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு மூடலா ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இது வந்த பிரச்சனை கணவன் மனைவி இடையில் ஏற்பட்ட இந்த அந்தரங்க உறவு சம்பந்தப்பட்ட தற்காலிக விரிசல், இந்த சூரியத்தின் தாக்கமே தான். அல்லாஹ் என்ன சொல்ற 202 அதன் மூலம் கணவன் மனைவி இடையில் பிரிவினை ஏற்படுத்தலாம். அதிட ஆரம்ப கட்டம் தான் பழிச்சிருக்குது, முழுசாக பழிக்கல, முழுசா பிரிக்கலாம் போச்சு. லபி தோத்தான். இதான் நடந்துச்சு. அதே மாதிரி இப்லீஸ் அந்த கடல் அரியாசனத்தை அமைக்கிறான். எல்லா ஷைத்தான்களும் வருவாங்க ஒரு நாள் வந்து, நான் இதை செஞ்சேன் நான் ஒன்று சொல்லி காட்டுவான். இப்லீஸ் சொல்லுவான், நீ என்ன பெருசா செய்யல. ஒத்த வந்து சொல்லுவான், நான் இன்றைக்கு ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இல்லை பிரிவினை ஏற்படுத்தினேன். இது சொல்ற யாரு? இப்லீஸ். இது ஜின்னினத்தை சேர்ந்த சைத்தான்கள், மனித சைத்தான் இல்லை. அப்ப இப்லீஸ் அப்பதான் நீ தான் என்ற ஆள். அப்ப இப்லீஸ் சந்தோஷப்படுற காரியத்துல தலையாய காரியம், மிகப்பெரிய சாதனையாக இப்லீஸ் கருதுறது கணவன் மனைவிக்கு பிரிவினை ஏற்படுத்துறது. சூனியத்தால் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் இருக்கு. தாக்கங்கள்ல அல்லாஹ் பிரத்யேகமா குறிப்பிட்டு சொல்றது கணவன் மனைவிகளை பிரிவினை ஏற்படுத்துறது. அந்த வசனத்துக்குரிய நேரடி தஃசீராக அமைஞ்சது இந்த ஹதீஸ். கணவன் மனைவிகளை பிரிவினை ஏற்படுத்துறதுக்கான முயற்சி நடந்திருக்குது சூனியத்தால, முழுசா பழிக்கல. ஓரளவு பழிச்சுட்டு அல்லாஹ் தஆலா நடுவுல அதை இல்லாமல் ஆக்கினான். அப்ப என்ன ஒரு நபி உடலுறவு கொள்ளவில்லை, இந்த அந்த தாம்பத்திய உறவில் தற்காலிக விரிசல் ஏற்பட்டது, இதைத்தான் சொன்னாங்க. இப்ப இந்த வாதத்தை தானே வந்து இப்படி பைத்தியம் கற்பிக்கிறாங்களே, செய்யாத செஞ்ச சொன்னாங்கன்னு காட்டணும். நான் குளிச்சனா குளிக்கல என்ற சூழ்நிலை எங்கேயாவது இப்படி கன்ஃபியூஸ் ஆனதா காட்டணும். எந்த கன்ஃபியூஷனும் இல்லை, மிக தெளிவா இருந்தாங்க. இந்த ஒரு பிரச்சனை மட்டும் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. இப்ப இந்த பிறமை விட்டப்பட்டதாக அந்த வாசகத்தை கற்பிக்கிறாங்க பைத்தியம், அதுதான் திருப்பி கேட்டோம். அப்ப இந்த தகையில் வந்து மென்டல் என்று சொன்னால் மூசா நபிக்கு ஏற்பட்ட தகையில் மென்டலா இல்லையா, இதைத்தான் கேட்டோம். உங்களுக்கு அங்க கண் கட்டி வித்த காட்டினது, மாயாஜாலம் பாம்பை போட்டு ஓடினது, அது ரெண்டாவது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். இங்க நபிக்கு ஏற்பட்ட தகையில் வித்தை இந்த சொல்றீங்களே வந்து இது மென்டல் தானே கற்பிக்க பாக்குறீங்க நீங்க. அங்க மட்டும் நீங்க மென்டல் ஏன் மொழிபெயர்க்கல, ஏன் இரட்டை நிலைப்பாடு? இங்க மொழிபெயர்த்த மாதிரி அங்க மொழிபெயர்த்தா நீங்க மூசா நபியை மென்டல் சொல்லணும். அல்லது நீங்க என்ன செய்யணும், அங்க மொழிபெயர்த்த மாதிரி இங்க மொழிபெயர்த்தீங்க. நீங்க உங்க வாதத்தில் உண்மையாளர்களா இருந்தால் இதுதானே செய்யணும். ஏன்னா ரெண்டுமே தகையில் யுகையலு இலை, சரியா அதே வாசகம்.
ரெண்டுமே சூனியத்தின் மூலம் ஏற்பட்டது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ரெண்டுக்கும் ஒரே மொழியாக இருக்கணுமா இல்லையா? ஏன் ரெண்டு மொழியாக செஞ்சீங்க? இதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோம். அடுத்தபடியா இந்த ஹதீஸில் வந்து காண யராவை வச்சு ஒரு விளையாட்டு போட்டிக்கிறாங்க. என்னண்டா, காண யரா நடந்து கொண்டே இருந்தது. அரபில் ஒரு சட்டம் உண்டிக்குது. என்னண்டா, இறந்த காலத்துக்கு பிறகு முலாரி வந்ததுண்டா, அதாவது இறந்த காலத்துக்கு பிறகு அந்த வருங்காலம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்திம்ரார் தொடர்ச்சியை காட்டுதல் என்ற அர்த்தம் கொடுக்கலாம். அதை நாங்கள் மறுக்கலை. அந்த அர்த்தத்தை வச்சு இவங்க வாதிட்டு கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும்தான் அர்த்தம் கொடுக்கணுமான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் கொடுக்குற அர்த்தம் இதே மாதிரி கொடுத்தீங்கண்டா நாங்கள் சில வசனங்கள் குர்ஆன்லேருந்து காட்டுறோம், அங்கேயும் இதே மாதிரி மொழிபெயருங்க. நடந்துகிட்டே இருந்ததுண்டு, நடந்ததுன்னு மட்டும்தான் இங்கே அர்த்தம் கொடுக்கணும். நடந்துகிட்டே இருந்ததுன்னு சொன்னால் ஈசா நபியையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற நேரத்தில் கானா யாக்குலானி துஆம், இங்கே வந்து அந்த கானா தான் வருது. அதே இஸ்திம்ரார் முலாரி வருது. இங்கே நீங்கள் எப்படி அர்த்தம் வைக்கொண்டா, அந்த ரெண்டு பேரும் உணவு உண்டு கொண்டே இருந்தார்கள், ஒன்றுமே செய்யலை, வேற ஒன்றும் இல்லை, எனி டைம் சாப்பிட்டுட்டே இருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம் வைங்க. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் இன்னும் ஒரு இடத்துல, கானு யக்ஃபுரூன பி ஆயாத்தில்லாஹி, சூரா பக்கராவுடைய 61வது வசனம். கானு அந்த காஃபிர்கள் யக்ஃபுரூன பி ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுத்து கொண்டே இருந்தார்கள். அது கூட சொல்லலாம், அவனுடைய வேலை வேற வழி இல்லை, மறுத்து கொண்டே எந்த நேரம் நான் மறுக்கிறேன். வை யக்துலூன நபீன, நபிமார்களை கொல்லிக்கொண்டே இருந்தார்கள். வார நபி எல்லாம் கொல்லி அதே தான் செஞ்சுட்டு இருந்தான் அப்படின்ற அர்த்தத்தை அங்கே வைப்பீங்களா? அதே மாதிரி ஃபல்லாஹு யஹ்குமு, அதே மாதிரி சூரா பக்கராவில் அல்லாஹ் வைக்கிறான், சொல்கிறான் 113வது வசனம், ஃபல்லாஹு யஹ்குமு பைனஹும் யௌமல் கியாமா, மறுமையில் அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்வான். ஃபீமா கானு ஃபீஹி யஹ்தலிஃபூன், எதில் அவர்கள் முரண்பட்டு கொண்டே இருந்த, அவன் வந்து எந்த நேரம் என்ன செஞ்சுட்டு இருந்தான், வேற வேலை இல்லை, முரண்பட்டு கொண்டே இருந்துட்டான். இப்படி அர்த்தம் வைப்பீங்க? ஈசா நபியுடைய தாயாரும் சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள், இப்படி அர்த்தம் வைப்பீங்க காணையை வச்சு? அங்கெல்லாம் என்ன அர்த்தம் கொடுக்குறீங்க? அதே அர்த்தத்தை இந்த ஹதீஸுக்கு கொடுங்க. அதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம். அப்போ அந்த ஒரு ஹதீஸை எங்கெல்லாம் விகாரப்படுத்தி காட்டேலுமோ அந்த விகாரப்படுத்துகிற வேலையை தான் செய்கிறாங்க. ஏதாவது கொஞ்சம் ஒரு ஓட்ட சில எங்கேயாவது கிடைச்சிது வைங்களேன், அதை வச்சு அப்படி மாற்றிடுறது, அப்படி அந்த ஹதீஸையே மாற்றிடுறது. இந்த வேலையைத்தான் இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை மக்கள் சிந்திக்கணும். அதே மாதிரி நான் சொன்னேன், ஈசா நபியுடைய அந்த சம்பவத்தில் ஈசா நபி வந்து உஹீல் மௌத்தா மட்டும் சொல்லலை, இந்த இறந்தவர்களை மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கிறது மட்டும் சொல்லலை, வீடுகளில் அவங்க என்ன வச்சிருந்தாங்க சேமித்து வைத்ததையும் நான் சொல்வேன். மறைவான ஞானம் ஈசா நபி இங்கே என்ன சொல்கிறாங்க, வீட்டில் என்னென்ன வச்சிக்கிறாங்களோ அது அனைத்தையும் நான் சொல்வேன் என்று அதே வசனத்தில் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இங்கே மறைவான ஞானத்தை அல்லாஹ் ஈசா நபிக்கு கொடுத்தான்னு சொல்ல வரீங்களா? அடுத்தது அந்த தெஜ்ஜால் மெட்ரை கேட்டோம், இதுவரைக்கும் பதில் இல்லை. மெஜிக், அடுத்தது பக்கராவில் சில வாதங்கள் நாங்கள் தொடர்ந்து வச்சுக்கொண்டே இருக்கிறோம். அதுக்கு படித்து கொடுப்பது வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன நாஸ சிஹர், சிஹரை கற்றுக் கொடுத்தாலும் குஃபுர், அதை படித்தாலும் குஃபுர், படித்து கொடுத்தாலும் குஃபுருண்டு உங்கள் வாதப்படி வருது. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சிஹரை வந்து படித்தாலும் குஃபுர், படித்து கொடுத்தாலும் குஃபுருண்டா, நீங்கள் மெஜிக் ஷோ செஞ்சீங்க, மெஜிக் தானே சிஹரை சொல்கிறீங்க, அப்போ மெஜிக் ஷோ செஞ்சீங்களே நீங்கள் காஃபீர் ஆகிட்டீங்களா? அந்த வாதத்துக்கு இன்னும் பதில் சொல்லலை. அதே மாதிரி சூரா பக்கராவில் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லக்கூடிய சில விஷயங்களுக்கு அதில் ஒரு முக்கியமாக அவங்க ஒரு வாதம் கேட்டாங்க, வாவு தஃப்சீர் ஏண்டா என்ன, வாவு தஃப்சீர் ஏண்டா என்னென்ற அடிப்படையை விளக்குங்க அப்படின்னாங்க. வாவு தஃப்சீரியான்றது வந்து ஒன்றை சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அடுத்தது அந்த விஷயத்தை பற்றிய தெளிவு விளக்கம் வந்து கொண்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு குர்ஆனில் நம்ம சொல்கிறதா இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், காலு நஅபுது இலாஹக, இந்த யார் யாக்கூப் நபி சம்பந்தப்பட்ட அந்த வசனத்தில் யாக்கூப் நபி சொல்கிறார், தன்னுடைய மாதா அபுதூன மின் பாதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று யாக்கூப் நபி மகன்மார்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு மகன்மார் என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுமா? காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக்க, நான் யாரை வணங்குவோம் என்றால் நஅபுது இலாஹக, உன்னுடைய இறை வாப்பாவே உங்களுடைய இறைவனையும், வ இலாஹ ஆபாயிக்க இப்ராஹீம வ இஸ்மாயில, உங்களோட தந்தை இப்ராஹிம் இஸ்மாயில் அவர இறைவனையும் வழங்குவோம். இந்த இடத்துல என்ன வந்திக்குதுன்னு கேட்டால் வாவை போட்டு தான் வந்திக்குது. நஅபுது இலாஹக, உங்களோட இறைவனையும் வணங்குவோம், இலாஹ ஆபாயிக்க வாவை போட்டு வருது. இந்த இடத்துல எப்படி புரிவோம்? ரெண்டும் ஒன்று தான். அதை விளக்குவதற்காக வேண்டித்தான் முதல் உள்ள இலாகை இரண்டாவது உள்ள இலாஹ் விளக்குகிறது. இதே தான் அங்கே சூனியத்தில் யுஅல்லிமூன நாஸ சிஹ்ருக்கு அடுத்தது ஒமா அந்த ஹாருத் மாருத் என்று வருது, ஒமா உன்சில, அது இதே வாவு தான் என்ற சட்டத்தை தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கு இன்னும் குர்ஆனில் இன்னும் பல ஆதாரங்களை காட்டலாம். இது ஒன்று ரெண்டு போதும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இன் ஹுவ இல்லா திக்ரும் வ குர்ஆனும்,
குர்ஆன் தான் திக்ர், இந்த திக்ர் தான் குர்ஆன். அப்போ திக்ருன் குர்ஆனும் வா வருது. அப்போ அந்த வா என்னென்னா தஃப்சீரியாவுடைய வா அப்படின்ற அடிப்படை அதை விளைக்கணும். அடுத்தது இப்போ இந்த 102வது வசனத்துக்கு வருவோம். 102வது வசனத்தில் இப்போ யத்தஅல்லமூன அந்த ஃபாவு சபபியா குழப்பம் வைக்குதே, அதை போட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பிஜே என்ன சொல்ல வர்றான்டா, குஃபுருன்னு சொன்னோன்னே யூதம் பயந்துட்டானா. முதல் செய்தி குஃபுருன்னு சொன்னோன்னே குஃபுரை நான் கற்றுக்க மாட்டேன். யார் மேலே யாரை பற்றி பேசிட்டு வருது? யூதனை பற்றி. யூதம் பயந்துகிறான். பயந்து நான் குஃபுரை கற்றுக்கொள்ள மாட்டேன். சரியா? இப்போ யத்தஅல்லமூன அப்போ அதுக்கு கற்றுக்கொள்ள மாட்டேன் வேற என்ன ஆகுது? அந்த ஃபாக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாரு? எனவே வேறொரு கலை என்று சொல்கிறாங்க. இப்போ எங்களோட கேள்வி என்னன்னு கேட்டால், அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், சொல்கிறான், ஒமா யு அல்லிமானி மின் அஹதின், எந்த ஒருவருக்கும் அந்த 2 பேரும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள், ஹத்தா யகூலா சொல்கின்ற வரை, இன்னமா நஹ்னு ஃபித்னா ஃபலத். அன்பின் சகோதரர்களே, அதாவது சுத்தின ரோலே திரும்ப சுற்றிக்கிட்டு இருக்குது அந்த தரப்பில். நாம் என்ன கேட்டோம்? நாம் ஏற்கனவே கேட்ட எதுக்குமே பதில் சொல்லாமல் மிதுனம் கடகம் இதுக்கு கேட்டோம். நீ எந்த குர்ஆன் வசனத்தில் எடுத்த, எந்த ஹதீஸில் எடுத்தீங்க, படித்து காட்டி ஆதாரம் கேட்டோம், பதில் கிடையாது. ரெண்டாவது லா யுஃப்லிஹு சாயிருன்னு சொன்னார். அதுக்கு என்ன சொன்னார்? முகமது நபியுடைய மூசா நபியை அல்லாஹ் வந்து காப்பாற்றினானுங்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருந்துச்சுங்கிறீங்களே, அப்போ முகமது நபிக்கு அல்லாஹ் ஆற்றலை வெளிப்படுத்தலையா? முகமது நபி அல்லாஹ் கைவிட்டானா சொல்லுங்கன்னோம். அதுக்கு பதில் சொல்லலை. அதே மாதிரி இந்த பழித்தல் ஜெயித்தல் ஒரு இலக்கண, இந்த தமிழ் இலக்கணத்தை பேசினார், அதுக்கு கேட்டோம், அதுக்கு எந்த விளக்கத்தையும் சொல்லலை. சாதாரண ஹதீஸை எதை வச்சு மறுக்கிறீங்கன்னு கேட்டோம், அந்த அறிவிப்பாளர்களை காட்டுங்கன்னு கேட்குறோம், அதுக்கு பதில் சொல்லலை. திரும்பவும் என்ன செஞ்சிருக்காருன்னா ரிப்பீட் சுத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது என்னன்னா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குது, அந்த ஸ்டைலில் தான் இதை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்டைல் என்னன்னு சொன்னால், இந்த ஆரம்பித்தவர் என்ன ஸ்டைலாம், இவ்வளவு பெரிய ஆயிஷா சொல்கிறத முதல்ல அந்த ஹதீஸை அரபியில் எடுத்து வச்சு இதுக்கு விளக்கம் சொல்கிற நண்பர் அரபியில் படித்து என்ன செய்யுங்க, ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லுங்கள். அல்லது வேறு யாராவது ஒருத்தர் முழுமையாக ஹதீஸை அரபியில் படித்து பொருளை சொல்லுங்கள். நாங்கள் அரபியை படித்து காட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதில் வர்றது என்ன? கான எஃப்அலு ஷைஅ வமா ஃபஅலஹு, செய்யாத ஒன்றை செய்ததாக நினைத்து கொண்டிருப்பார்கள். இதை அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸ்டைல். உங்கள் பொண்டாட்டி உங்களுக்கு இப்படி சொன்னால் ஸ்டைலும்பீங்களா? உங்களோட பொண்டாட்டி உங்கள் புருஷனை பார்த்து, அது என் புருஷன் இப்படி மேலே ஏற்கனவே உதாரணம் சொன்னா இல்லையா, இல்லாத பையனை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, உன் புருஷன் கிறுக்க மாதிரி இருக்காரம்மா கேட்டா, அது என் ஸ்டைல் அப்படித்தான், என் புருஷன் அப்படித்தான் சொன்னா ஏற்றுக்குருவீங்களா? ரசூல் இட்டு கட்டப்பட்ட பொய்யை காப்பாற்ற வந்து படுகிற பாட்டை பாருங்க, முட்டி மோதி மூக்குல இருந்து வடிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த அளவுக்கு பதில் இல்லாமல் இருக்குது. அதுல பாத்ரூம் இருக்கிறதா கேள்வி வேற, பேச்சில் விளக்கத்துக்கு ரசூலுல்லாஹ் இப்படி நினைத்தார்கள் சொன்னா அதை மட்டும் நான் கேட்கிறேன். ஹதீஸ்ல இருக்கிற வாசகத்தை சொல்லி எத்தனை கேட்கிறோம்? அதுக்கு பதில் இல்லை. பாத்ரூம் என்று ஹதீஸில் இருக்கிறதா? நபிகள் நாம் செய்யாத ஒன்றை செய்ததாக நினைப்பார்கள், மனைவிகளிடம் போகாமல் போனதாக நினைப்பார்கள். ரசூ இப்படி கேட்கிறோம், காட்டி கேட்கிறோம். காட்டி கேட்கறதுக்கு என்ன பதில்? அதை பத்தி வாய் திறக்காம உட்கார்ந்துக்கிட்டு என்ன சொல்றாரு? பாத்ரூம் போனார்கள், அது இருக்குதா ஹதீஸ்ல? இருக்கிறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு மற்றதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது என்ன விளங்கணும்னு கேட்டா, இந்த மூசா நபிக்கு ஏற்பட்டதை எடுத்து சொல்லி, மூசா நபிக்கும் தஹீல் தான் ஏற்பட்டுச்சு. அப்ப மூசா நபியோட விஷயத்துக்கு இப்படி நீங்க சொல்லலையே, முகமது நபிக்கு இப்படி சொல்றீங்களே. மூசா நபிக்கு நடந்தது 1 நிமிஷம், முகமது நபிக்கு நடந்தது 6 மாசம். இப்ப எது பெருசு? அந்த 1 நிமிஷம் எப்படி உள்ளத்துக்குள்ள மூசா நபி வந்து நடக்காத ஒன்று நடந்ததாக நாம இங்க நின்றுக்கிட்டு இருக்கிறோம், ஆனா நிக்கல இப்படி நினைச்சாங்களா? அல்லது நிக்காமலே நிக்கிறோம்னு நினைச்சாங்களா? மூசா நபி அப்படி நினைக்கல. அந்த தஹீலுக்கு இந்த தஹீலுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறங்க. மூசா நபி அப்படி நினைச்சிருந்தா பிரச்சனை இல்லை, மூசா நபிக்கு உள்ளத்தில் இல்ல பிரச்சனை. இங்க முகமது நபிக்கு உள்ளத்தில் பிரச்சனையாக இந்த செய்தி சொல்லுகிறது. அங்க அந்த பிரச்சனையே வரல ராஜா. அப்ப மூசா நபியுடைய தஹீல் மேட்டரை கொண்டாந்து இங்க சொல்லக்கூடாது. அப்ப 6 மாச விஷயத்தை சொல்லி முடிய 6 மாசம் ஒரு கூட்டம் ஒத்துக்கொண்டாச்சு. அடுத்தவர் வந்தாரு. இந்த கானங்கிறது இஸ்திம்ரார். ஆகவே அது எப்படி தெரியுமா என்று சொல்லிட்டு கானா யகுலானி தாம் வந்தாரு. அவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க என்று சொல்லுவீங்களான்னு கேட்டாரு. பின்ன எப்படி சொல்லுவீங்க? அப்ப 2 பேரும் சாப்பிடவே இல்லை, அப்ப சாப்பிட்டாச்சு, வாழ்க்கையில ஒரு முறை தான் அப்படி சொல்லுவீங்களா? அதுக்கு துணைக்கு கொண்டு எடுத்தாரு. காவிர்களை கொண்டாந்து ஆயத்துக்களை மறுத்தார்கள், மறுத்து கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லுவீங்களா? ஆமா, அந்த இடத்துல சொல்ல முடியும். தனக்குத்தானே ஒன்னை காப்பாற்ற வந்து இன்னொன்னுக்கு வந்து
முரண்பட்டு கொண்டு முரண்பாட்டில் முரண்பாடு எப்படி விளங்கிச்சா? சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களான்னு கேட்டீங்களா? அப்படித்தான் ராஜா விளங்கணும். அதை சாப்பிடாம ஒரு முறை சாப்பிட்டு மவுத்தாகிற வரைக்கும் அப்படியே இருந்தாங்களா? என்ன சொல்ல வர்றப்ப ஒன்னை காப்பாத்த இன்னொன்னுக்கு கொண்டு வந்து அது நிக்குதுல. நீ 6 மாதம் என்பதை ஒத்துக்கொண்டதற்கு பிறகு இந்த பேச்சதுக்கு 6 மாத காலம் ரசூலுல்லாவுக்கு பாதிப்பு இருந்தது. அதையும் என்ன பாதிப்பு? மூசா நபி மாதிரி அந்த பாதிப்பு இல்ல. என்ன பாதிப்பு? செய்யாததை செய்ததாக நினைத்த பாதிப்பு. அதுக்கு பதில் சொல்லுங்க. ரெண்டாவது என்ன சொல்லணும்னு கேட்டா, ஆயிஷா ரலியல்லாஹு ஸ்டைல் என்னன்னு கேட்டா, என்ன கிட்ட நெருங்கல்ல அதைத்தான் சொன்னாங்க. ஹதீஸ்ல இருந்து காட்டு, ஹதீஸ்ல இருந்து காட்டணும். எங்கிட்ட ரசூலுல்லாஹ் உடல் உறவுக்கு வரவில்லை, இதை சொன்னதை காட்டணும். ஆயிஷா ரலியல்லாஹு ஸ்டைலா இது? புழுகு மூட்டையை அவிழ்த்து விடுறது உங்க 3 பேர் ஸ்டைலா? யார ஸ்டைல சொல்ல வர்ற? இப்ப ரசூலுல்லாஹ் கேவலப்படுத்தி ஆயிஷா ரலியல்லாஹு கேவலப்படுத்தி, அது பெண்கள்டா, பெண்கள் இல்லை, ஒரு பெண். எப்படி என்ன ஸ்டைல்னா ஸ்டைல்? சுபஹானல்லாஹ், என்ன ஸ்டைல் இது? அப்ப என்ன விளங்கணும்னு கேட்டா, இந்த விஷயங்கள்ல முதல்ல பதில சொல்லுங்க. நகர விட மாட்டோம் இன்னைக்கு பதில சொல்ற வரைக்கும். அடுத்தது என்ன கேட்குறான்னு சொன்னால், நாங்கள் கேட்காத கேள்விக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பதில் சொல்கிறாங்க. நாங்கள் எது வாதமாக எடுத்து வைக்கிறோமோ அதுக்கு பதில் சொல்லணும். என்ன பண்ணுறாருண்டா, ஆஹா நான் இதுக்கு ஆன்சர் ரெடி பண்ணி வந்துட்டேன், எப்படி சார் இந்த ஆன்சரை போடணும், அதுக்காண்டி இவரே முன்கூட்டி போடுறது. என்ன ஒன்று வச்சாரு, சூனியன் சம்பந்தப்பட்ட ஹதீஸை மறுக்கிறதுக்கு என்ன காரணமாம், வஹியுடைய நம்பகத்தன்மையில் கேள்வி வந்துடும், அதனால தான் இந்த ஹதீஸை மறுக்கிறாங்கன்னு நாங்கள் வாதம் வைக்கவும் இல்லை. நாங்கள் விவாதத்தில் என்ன வாதம் வைக்கணும், உங்களை எந்த வாதத்தை வச்சு எந்த புல்லட்டை வச்சு உங்களை நாசமாக்கணும் எங்களுக்கு தெரியும், எந்த வாதத்தை வச்சு உங்களோட சூனிய கொலை இல்லாமக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் சொல்லாத வச்சு நீங்கள் பதில் சொல்லக்கூடாது. அவள் சூரிய வகையில் நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடும், அதனால மறுக்கிறாங்க. நாங்கள் அதை சொல்லி தான் இப்போ மறுத்தோமா? அல்லாஹ்வுடைய தூதர் சம்பந்தமாக சூனியன் செய்யப்பட்ட வரக்கூடிய செய்தியை அதை காரணம் சொல்லி இந்த விவாத மேடையில மறுத்தோமா? எந்த குர்ஆன் வசனத்துக்கு முரணுன்னு சொல்றோமோ அதை வச்சு மறுங்க. அதுக்கு என்ன பதில்? அவரே கேட்டுட்டு அவரே பதில் சொல்லி கொடுறாரு. ரசூலுல்லாஹ் 6 மாத காலத்தில் வஹி வந்ததா என்ன ஆதாரம் இருக்குது? வஹி வராம கூட இருந்திருக்கலாம். அவரே கேட்டு அவரே பதில் சொல்றாரு. சரி, உங்க வாதப்படியே வச்சுக்கொள்ளுங்க. குர்ஆன் மட்டும்தான் வஹியா, ஹதீஸும் தான் வஹி? 6 மாத காலங்கள் ரசூலுல்லாஹ் பேசாம அப்படியே சப்புன்னு வாயை மூடிக்கிட்டே இருந்தாங்களா? அதைத்தான் சொல்ல வாரீங்களா? 6 மாசம் குர்ஆன்ல வஹி வந்துச்சா இல்லையான்றது டவுட்டாமா உங்களுக்கு? அப்ப அதாவது ஆதாரம் இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் 6 மாத காலங்கள் யாரோட எதுவுமே பேசல, ஆயிஷா நாயியோட எதுவும் பேசினாலும் அது வஹி. அப்ப அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா நாயியோட பேசினதே இல்லை, அப்படி சொல்ல வாரீங்களா? அப்ப ஹதீஸும் வஹி, குர்ஆனும் வஹி. அந்த வாதத்தை நாங்க வச்சா நீங்க பதில் சொல்லுங்க, சம்பந்தம் இல்லாம நீங்களா இழுத்து போட்டுக்கொண்டு பதில் சொல்லாதீங்க. அடுத்து என்ன சொல்ல வராருன்னா, 2ஆம் தலைப்புல இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறார். என்ன 2ஆம் தலைப்பு? இந்த ஹதீஸை இட்டுக்கட்டி அறிவிப்பாளர் யார்? ஃபர்ஸ்ட் 2 நாள் அது சம்பந்தமா தான் ஃபுல்லா பிரிச்சு மேய்ஞ்சிருக்கிறோம். அதுல வாயை துறக்கல. அஜ்வா சம்பந்தமா கேட்டோம், பதில் இல்ல, எல்லாம் மூடிட்டு இப்ப இட்டு கட்டியவர் யாரு அதை பத்தி எங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். இட்டு கட்டின அறிவிப்பாளர் யாருன்றதை பத்தி தான் எங்க பேசுறோமா? ஆனா என்ன விவாதம் பண்ணதே இட்டு கட்டப்பட்டால் யாரு தெரியுமோ தெரியாதோ செய்தி குர்ஆனோட முரண்பட்டா மறுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். 2ஆம் தலைப்புல முதல் தலைப்புல எல்லாம் விளங்கப்படுத்தி விட்டோம், அழகா சொல்லி கேட்டோமே. இன்னும் உங்க நல்லா புரியறதுக்கு மறுபடியும் சொல்றேன். உதாரணமா இந்த இடத்துல ஒரு மலம் இருக்குங்க, இது மலம் ஒன்று இருக்குது, இது நாறு பார்த்தாலே விளங்குது இது மலம் தான். இது ஈ மொச்சிக்கிட்டு இருக்குது, பார்த்தா துருவா நாட்டம் அடிக்குது, இதெல்லாம் வச்சு கன்ஃபார்ம் பண்றாங்க இது மலம் தான். இவர் என்ன சொல்றாரு? இல்ல இல்ல அது பேண்டவன் யாருன்னு சொன்னா தான் நான் ஏத்துக்குவேன், பேண்டவனை சொன்னா தான் நான் இது மலம்னு ஏத்துக்குவேன். அட லூசு பயல இருக்குதேடா, நாத்தம் அடிச்சுக்கிட்டு இருக்குதே, ஈ மொச்சிக்கிட்டு இருக்குதே, பார்த்தா விளங்கலையா இது மலம்னு சொல்லி என்று கேட்டா, இல்ல பேண்டால சொன்னா தான் நான் நம்புவேன்னு சொன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. குர்ஆனோட முரண்படுது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, இப்படி செய்யவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் மேல இட்டுக்கட்டு இருக்குது என்று சொல்லி கொண்டிருந்தா அந்த 14 பேரில் யார்? ஆயிஷா விட்டுருங்க, அவரை விட்டுருங்க, இவங்கள யாரா இருக்கும்? யாரா இருந்தா என்ன? அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்தினா மறுக்கணும்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். 2ஆம் தலைப்பு 1ஆம் தலைப்பு இங்க விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இப்ப எது மெட்ரோ அதை பத்தி மட்டும் பேசுங்க. அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக வாவு தப்சீருக்கு ஒரு விளக்கம் சொன்னார். வாவு தப்சீர்னு சொன்னா அது எந்த அடிப்படையில் இலக்கண ரீதியாக உள்ளது, அதுக்கு தான் ஆதாரம் கேட்டோம். இவர் என்ன செய்கிறாரு? அவர் நினைச்ச வசனங்கள் அவர்கிட்ட பண்டைக்கு எதெல்லாம் படுதோ அந்த வசனங்களை வாவு தப்சீர்னு சொல்லி கொண்டு போறாரு. அதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? வச்ச ஆதாரம் பொருத்தமாக்குதா?
கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, என்ன வசனம் வச்சாங்க தெரியுமா? காலு நாபுது இலாஹக்க வ இலாஹ ஆபாயிக்க, உங்களுடைய கடவுளையும் உங்களுடைய தந்தைமார்களுடைய கடவுளையும் நாங்கள் வணங்குவோம் என்று அவங்க சந்ததிகள் சொன்னாங்க. சந்ததிகள் இந்த வாவை வச்சு சொன்னதுனால முன்னாடி கடவுளை பற்றி சொன்னாங்களா இல்லையா, பின்னாடியும் கடவுளை பற்றி தான் சொல்கிறாங்க. அப்போ அது வாவு தஃசீர்ன்னு சொல்கிறாங்க. இப்படியா இருக்குது? இந்த வாவ் வந்ததுனால தான் அங்கே கடவுளை பற்றி பேசினதா வருதா, அல்லது வாவ் இணைப்பதற்கு முன்பதாகவும் இலாக பற்றி பேசுதா, வாவ் இணைத்ததற்கு பின்பும் இலாகை பற்றி பேசுகிறதா? காலு நாபுது இலாக வ இலாக ஆபாய்க்க, உங்களுடைய தந்தையர்களுடைய கடவுள் என்று வருது, முன்னாடி கடவுள் என்று வருது, ரெண்டு இடத்துல இலாவை பற்றி தான் பேசுது. இது வாவு தஃசீராம். என்ன விளக்கம்? அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். உங்களோட வாவு தஃசீரை வைங்க, வச்சு காட்டுங்க. அல்லாவுக்கும் அல்லாவாகிய ரசூலுக்கும் கட்டுப்படுங்களா? இதான் வாவு தஃசீரா? இப்படி தான் விளங்குவீங்களா? வலக்கது அர்சல்னா இல்ல என்ன அல்லாஹ் சொல்றான்? வலக்கது அர்சல்னா நூஹன் வ இப்ராஹிம், நூஹையும் இப்ராஹிமையும் நாங்கள் தூதராக அனுப்பினோம் என்ற அல்லாஹ். அப்ப நூஹாகிய இப்ராஹிமை தூதராக அனுப்பினோம் என்று சொல்லுவீங்களா? இதான் உங்களோட விளக்கம். வச்ச ஆதாரம் புஸ்வானம் ஆயிருச்சா? விளக்கத்தை ஒழுங்கா சொல்லுங்க. நீங்க இலக்கணத்தை என்னன்னு காட்ட சொன்னோம், இது வரைக்கும் காட்டல. அவங்க காட்டின வசனத்திலே அவங்களுக்கு மரணாட்டி விழுது. அடுத்ததா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சம்பவம் சாதாரணமாக எடுங்களே. அவங்க இல்லறத்தில் ஈடுபட்டதா நினைச்சதை சாதாரணமாக எடுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட மட்டும் ஈடுபடலை, அப்படி எடுங்கன்றாங்க. ஹதீஸ்ல எப்படி வருது? அத்தா கான யாரா அன்னவு யாத்திய நிசா, மனைவிமார்கள் யாருக்கிட்டையும் சொல்லலை, அப்படிதான் வருது. வலாயாத்தின் செல்வதாக நினைக்கிறார்கள், ஆனால் செல்லவில்லை. எல்லா மனைவிமார்கள்கிட்ட தான் போகல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஸ்டைல் இதண்டா. அப்போ நாங்கள் கேட்குறோம், அப்சார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஸ்டைல் என்ன, அடுத்த மனைவிமார்களுடைய ஸ்டைல் என்ன சொல்லுவீர்களா? என்ன சொல்றீங்க? செல்லாமல் செல்வதாக நினைத்தார்கள், நினைத்து கொண்டே இருப்பார்கள். ஒரு இடத்துல ரசூலா நபி தோழர்களோட இருப்பாங்க, ஆனால் என்ன நினைப்பாங்க? இப்போ இல்லறத்தில் ஈடுபடுறதா நினைக்கிறாரு. இந்த மாதிரி வருது. இது நீங்கள் கட்டுக்கதையாக வைத்துள்ளது நபிகள் நாயகத்தை பைத்தியக்காரனாக சித்தரிக்குதே, ஏற்றுக்கொள்வீங்களா? இன்னமா சனவு கைது சாயிர், அவர்கள் செய்தது சூனியக்காரனின் சூழ்ச்சி. வலா யுஃப்லிஹு சாயிரு ஹைசுவதா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான். எப்படி லபீத் பின் ஆசம் ஜெயிச்சான் என்று சொல்றீங்க? இல்ல சாதாரணமா எடுங்க. மா வஜஹு ரஜுலி, இந்த மனிதனுக்கு ஏற்பட்ட வேதனை என்ன கேட்டோமே, இது சாதாரணமா? எப்படி வேதனை செஞ்சுக்கிறாங்க நபிகள் நாயகத்துக்கு வேதனை, நபிகள் நாயகத்தை பிடிக்காமல், நபிகள் நாயகத்தை நேரடியா பார்க்காமல் எங்கேயோ இருந்து வேதனை செய்தா வருது. அல்லாஹ்வுடைய சிபத் இல்லையா? அல்லாஹ்வுடைய ஆற்றல் குன் ஃபயகுன் என்று வருகிறது. ஏதாவது ஒன்று நாடினா ஐயகூல லஹு குன், ஆகிவிடுவான், ஃபயகுன் உடனே ஆகிவிடும். அப்ப அல்லாஹ்வுடைய அதிகாரம் சூனியக்காரனுக்கு இருக்கிறதா வருதே. உங்களோட கட்டுக்கதையில லபீத் பின் ஆசம் எப்படி அல்லாஹ்வை போல் செயல்படுவான், இதுதான் கேட்டோம். இதுக்கு இப்னு செய்யாத சொல்றாங்க. இப்னு செய்யாத பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்றதை பார்க்கல. நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? அவனுடைய அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள சொன்னாங்களா? அவன் காணாத அரிசை கண்டதா சொல்றான். அவன் கண்ட அரிசை கண்டுட்டான், அதுதான் உண்மை. அவனுக்கு மறைவான ஞானம் இருக்குது. அரிசெல்லாம் எங்க இருக்குது? 7 வானத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மேல இருக்கக்கூடிய அரிசி அவனுக்கு விளங்குதா? அவன் விளங்கினதா சொல்றானே, ஏற்றுக்கொள்வீங்களா? நபிகள் நாயகம் அவனை கண்டுகொள்ள வேணாண்டாங்க. நபிகள் நாயகத்துடைய சொல் இவர்களுடைய அக்கீதாவை தீர்மானிக்கல, அல்லாஹ்வுடைய சொல் இவர்களுடைய அக்கீதாவை தீர்மானிக்கல. இவங்களுடைய அக்கீதாவை காவிர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. இதான் வழிகேடு என்றோம், இதான் குஃபர் என்றோம், இதனால தான் முஷ்ரிக் என்றோம். அல்லாஹ் சொன்னதை வைத்து அக்கீதாவை தீர்மானியுங்கள். அவர்கள் செய்து வைதாய தல்கஃபு மா யஃபிகுன், சூனியக்காரர்கள் செய்தது இட்டு கட்டக்கூடிய ஒரு காரியம். அந்த இஃபுக்கை, அந்த அவதூறை, அந்த பொய்யை நபி மூஜிசாத் என்ன செய்து அது உண்மையான பாம்பு விழுகுது. அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிர்த்தரப்பில் போன சிட்டிங்க்கு முந்தின சிட்டிங்கில் ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருந்தாரு, எங்களோட ஆலிம் சாவன் கேட்ட அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் பேரிச்சம்பழம் நாரில் சூனியம் வச்சதா சொல்கிறீங்களா? அப்போ இந்த காலத்தை எதில் வைக்கிறாங்க? இப்போ அப்போ நம்ம காட்ட முடியுமா? ஆமாம் இருக்குது. இப்போ சிறுநீர் சட்டி சாம்பலும் என்ன பிரச்சனை? சரி, அதுக்கான பதில் அதுதான். அடுத்தது தஜ்ஜாலுடையதுக்கு இன்னும் பதில் சொல்லலை, வாயடைச்சிருக்கிறாங்க. அடுத்தது அபசிஹுருன் ஹாதா,
பெரிய ஒரு வாதமாக எடுத்து வச்சாங்க, பெரிய ஏவுகணமாக எடுத்து வச்சாங்க, புஷ்வானமாக போச்சு. அது அப்படியே அமர்ந்துட்டு அவங்களோட ஆதாரம் அவங்க வச்சு நாங்கள் மூடி அடிச்சது. இது நாங்கள் வச்ச ஆதாரம் இல்லை, நல்லா கவனிக்கணும். அவங்களோட பிரதான ஆதாரம் அமைதியில் வச்சாங்க, அது முறையே அவங்களுக்கு எதிரானதுன்றது நிரூபிச்சு காட்டியிருக்கிறோம் அல்லாட வரலாறு. அது ஓகே. அப்போ அடுத்தது வந்து 2:102 இதில் ஒரு முக்கியமான இன்னொரு கேள்வி நாங்கள் இன்னொரு வாதம் வைக்கிறோம். இப்போ இதில் அவங்க சொல்கிறாங்க வந்து சூனியத்தை கற்றுக்கொள்ளலை, குஃபுருக்கு பயந்து. சூனியம் குஃபுர் தானே, அப்போ குஃபுரை பயந்து வேற ஒன்றை கற்றுக்கொண்டார்கள். அப்போ இது வேற இது வேறன்னு சொல்லிட்டாங்க. ஹாரூத் மாரூத் கற்றுக் கொடுத்தது வேற. ஓகே, இப்போ இந்த வேற கலையை கற்றுக்கொண்டாங்க தானே, பாவசபிய பிரகாரம் கற்றுக்கொண்டு சொன்னால் அப்போ அதுக்கு பின்னுக்கால அந்த வேற கலையை பற்றி சொல்லிட்டு அதை பின்னுக்கால சொல்லிக்கனே வர அந்த வசனத்தில் வந்து வயத்த அல்லமுனமா யதுருஹும் வலா யன்ஃபஉஹும் வலகத் அலிமு லமன் இஷ்தராஹு மா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக் வலபிஸ மா ஷரவு பிஹி அன்ஃபுஸஹும் லவ் கானு யஅலமூன். என்ன சொல்றாங்க? அல்லாஹ் தஆலா சொல்றான், தமக்கு தீங்கிழைப்பதையும் பயனளிக்காததையும் கற்றுக்கொண்டார்கள், இதனை கற்றா மறுமையில எந்த பேரும் இல்லை. குஃபுர் தான் இதுவும். சரியா? அப்ப எதற்காக விட்டார்களோ அது மிகவும் கெட்டது, அவர்கள் அறிய வேண்டும். இவ்வளவு வர்ணனை கொடுக்குறானே, இப்போ இந்த வர்ணனை மொத்தம் இந்த வேறொரு கலைக்கு தானே. இப்போ சூனியத்தை சொல்லிட்டு நடுவில் தொங்கி நிற்கிது. அப்போ ஏன் சொன்னா? முசுப்புக்கு சொன்னா இல்ல, இதுக்கு என்ன பதில்? சூனியத்தை சொல்ல கற்க வந்தா ஓகே, சூனியத்தை சொல்லிக்கிறீங்களே, சூனியத்தை அல்லாஹ் ஏன் இப்போ இதில் சொன்னா? டைம் பாஸுக்கு சொன்னானா? இப்போ இந்த வேறொரு கலைக்கு தான் இப்போ நீங்கள் சேர்க்கணும். இந்த வர்ணனைகள் எல்லாம் இந்த வர்ணனைகளை சேர்த்துட்டா இந்த வேறொரு கலையும் குஃபுர் ஆகுது. அப்போ ஒரு குஃபுருக்கு பயந்து இன்னொரு குஃபுரை கட்டுறாங்களா? என்ன சொல்ல வாரீங்க நீங்க? இதுக்கான பதில் சொல்லணும். இது பித்தலாட்டம், இதில் இது அடுத்த பித்தலாட்டம், இதுக்கு பதில் சொல்லணும். அடுத்தது வந்து மூசா நபி ஏன் பயந்தார், அதுக்கு ஒழுங்காக பதில் சொல்லலாம். வந்து அது மூசா நபியிட வந்து சொன்னார், அது வந்து என்னன்னு கேட்டால் பார்வையால் பார்த்தது, இது வந்து உள்ளம் சார்ந்த பிரச்சனை என்ன ரசூலோட சம்பவம். மூசா நபி பயந்தது உள்ளம் சார்ந்த பிரச்சனை தான். ஏன் பயந்தார்? அதுக்கு தெளிவான பதில் வேணும். அந்த பதிலில் தான் உங்களோட பித்தலாட்டம் இருக்குது. மூசா நபி ஏன் பயந்தார்? சும்மா சாதாரண பயப்படல, இவர் பயந்த உடனே அல்லாஹ் வஹி இறக்குறான், மூசாவே அஞ்சாதீர், உங்களோட வலது கரத்துக்கு இதை போடுங்க. அற்புதத்தை வச்சுக்கணும். நபி ஏன் பயந்தாரு? இது திடுக்கணும் அந்த பயம் இல்லை, இது பயம், அச்சம். அச்சத்தை உணர்ந்தார். பிராக்டிஸ் பண்ணி அனுப்பப்பட்ட நபி, போட்டிக்காக ஆயத்தம் செய்யப்பட்டு 2 அற்புதங்கள் சகிதம் அனுப்பப்பட்ட நபி ஏன் பயந்தார்? இதுக்கு பதிலினா வரல. அப்ப வந்து உள்ளம் சார்ந்த பிரச்சனை தான் பயந்தது. இதுக்கு பதில் தஹீல். இந்த தஹீல் பைத்தியமான கேட்டா அதுக்கு இன்னும் பதில் வரல. அப்ப இது ஒரு நிமிஷம், அது 6 மாசம், ஒரு நிமிஷம் மென்டல். அப்ப அதான் சொல்ல வரீங்க. அப்ப மூசா நபி ஒரு நிமிஷம் மென்டல், அதான் சொல்ல வரீங்களா? அப்ப அந்த மென்டல் நிமிஷத்துக்குள்ள வஹி வந்துச்சே, அதுக்கு என்ன பதில்? இந்த கேள்விக்கு பதில் வரல. அடுத்தது வந்து கண் கட்டி வித்தேன்னா என்னன்னு கேட்டோம், இன்னும் பதில் சொல்லல. அது சொன்னா சிக்குவாங்க, அதனால பதில் சொல்லாம நிற்கிறாங்க. பம்மாத்து. அடுத்த இப்னு சையாத் விஷயத்துல வந்து நல்லவனா கெட்டவனா, நபி என்ன சொன்னா? கெட்டவனா, நம்ம நல்லவனா கெட்டவனா இப்ப கேட்டோம். அவன் புரஸ்தாதனம் இல்லாம செஞ்சானா இல்லையா, அதுக்கு பதில சொல்ல சொன்னா நல்லவனா கெட்டவன பேசி நிற்கிறாங்க. அவனை பத்தி கெட்டவன் நாங்களும் சொல்றோம். சூனியக்காரன் கெட்டவன் மாதிரி அவனு கெட்டவன், தஜ்ஜால் கெட்டவன் மாதிரி அவனு கெட்டவன். கேட்ட கேள்விக்கு பதில் புரஸ்தாதனம் இல்லாம உங்க வாதப்படி அவன் செஞ்சான். அப்ப அதை நீங்க சிறுக்கன் எடுக்கல, அதான் கேட்கிறது. அப்ப நபி சிறுக்கு செஞ்சுன்னு வந்துடுமே உங்களோட அர்த்தப்படி பார்த்தா. ஏன்னா இப்னு சையாத் ஆற்றல மறுக்கல்ல நபி. சூனியத்தோட ஆற்றலை இப்ப வந்து நல்லா சொன்னதுனால நாங்க மறுக்கல்ல, அதனால நாங்க முஸ்லிக் என்றால் இப்னு சையாத் ஆற்றலை நபி மறுக்கல்ல. அப்ப நபி முஸ்லிக்கா? உங்களோட பாதப்படி சொல்லுங்க, இதுக்கு பதில சொல்லுங்க. நல்லவன் கெட்ட எங்களுக்கு வேலை இல்ல. வியாக்கியானங்கள் ஆதாரமாகாது. ஆதாரம் வச்சு வாதங்கள் வைக்கணும், வாதங்களை உடைக்கணும். அதுக்கான பதில் தஜ்ஜாலுக்கு பதில் சொல்லுங்க. அடுத்து நீங்க சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அடுத்தது தங்களுடைய ஹதீஸ் மறுப்பு கொள்கையை நிலைநாட்டுறதுக்காக இவங்க குர்ஆன் வசனங்களை எப்படியெல்லாம் திரிவுபடுத்தியிருக்கிறாங்கன்றதை நாங்கள் ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு வரோம். நீங்கள் பொதுவான ஒரு இயல்பை நீங்கள் கவனிக்கலாம். சூனியத்தை மறுக்கிறதுக்காக வேண்டி திருமறை குர்ஆனினுடைய வசனங்களை வியாக்கியானம் என்ற பேரில் அதற்கு வேறு விளக்கங்களை கொடுத்து தான் இவங்க வந்து இந்த சூனிய விடயத்தில் ஒரு ஹதீஸ் எல்லாத்தையும் மறுத்து கொண்டு போவதை நீங்கள் பார்க்கலாம். அதில் பல விஷயங்களை தெளிவுபடுத்திக்கணும். அதில் இன்னொரு வாதம் தான் எதிர்த்தரப்பால் வச்சிருக்கிறாங்க. இஃபுக் என்று சொல்லக்கூடிய வார்த்தை திருமறை குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட அந்த செய்தியை சொல்கிற நேரம் அவுஹைனா இலா மூசா நல்கி அசாக்க, உங்களுடைய அந்த தடியை வந்து நீங்கள் கீழே போடுங்க என்று சொன்ன வாக்கில் ஃபைதா அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் போடுறாங்க, ஃபைதாகிய தல்கஃபுமா யௌஃபிகூன், எதிரிகள் செய்தவற்றை அது விழுங்கியது என்று வருகிறது. இப்போ இந்த இடத்துல பிஜே அவர்கள் இதை எப்படி மொழிபெயர்த்திக்கிறாங்கன்னு சொன்னால் உடனே அது அவர்கள் செய்த வித்தையை விழுங்கியது என்று மொழிபெயர்த்திருக்கிறார். அஹ்ராஃபில் 117வது வசனம். இந்த இடத்துல வித்தை என்று உண்மையிலேயே அடிப்படை சொல்லில் இல்லை. தல்கஃபுமா யௌஃபிகூன் என்று தான் இருக்கு, யௌஃபிகூன் என்று தான் இருக்கிறது. ஆனால் இவங்க அதை எப்படி மொழிபெயர்க்கிறாங்கன்னு சொன்னால் வித்தை என்று மொழிபெயர்க்கிறாங்க. ஒரு இடத்துல நீங்கள் இதை வித்தைன்னு மொழிபெயர்ப்பீங்களா இருந்தால்
அந்த சொல்லை அடிப்படையாக வைத்து மற்ற எல்லா இடத்துலையும் அதை பொருத்தமாக நீங்கள் மொழிபெயர்க்கணுமா இல்லையா? இப்போ நீங்கள் பாருங்கள், திருமறை குர்ஆனில் 29:61 வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹு தாலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான், வலையின் சால் தகுமன் ஹலக்க சமாவாத்தி வல்லார்ல சஹர ஷம்ச வல்காம் வரலாய் கூலன் அல்லா, வானங்களை, பூமியை, சூரியன், சந்திரன் இவற்றையெல்லாம் படைத்து வசப்படுத்தி தந்தது யார் என்று சொன்னால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். ஃபன்னா யூஃபகூன், நீங்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறீர்கள் என்று பார்க்க வேண்டாமா? அப்ப யூஃபகூன், அதே தல்கஃபுமா யௌஃபிகூன் என்பதில் வரக்கூடிய அதே இஃபுக்கை அடிப்படையாக வைத்து வந்த அந்த வினையை அல்லாஹ் இங்க பயன்படுத்தி இருக்கிறான். ஃபன்னா யூஃபகூன், நீங்கள் எவ்வாறு வித்தை காட்டப்படுகிறீர்கள், அப்படி அவங்க மொழிபெயர்க்கணும். அடிப்படையில் அவங்க மொழிபெயர்த்தபடி பார்த்தா நீங்கள் எவ்வாறு வித்தை காட்டப்படுகிறீர்கள் என்று மொழிபெயர்த்திருக்கணும். ஆனால் அவங்களே எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க? அவர்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறார்கள். அப்ப யௌஃபிகூன் என்று சொன்னால் திசை திருப்பப்படுதல் என்றுதான் அர்த்தம். அதே மாதிரி 5:75 அந்த வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், சும்ம உந்தூர் அன்னா யூஃபகூன், பின்னர் நீங்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகின்றனர் என்பதையும் சிந்திப்பீராக. அப்ப இந்த இடத்திலையும் யௌஃபிகூன் என்ற இஃபுக் என்ற சொல்லுக்கு திசை திருப்பப்படுதல் என்று அல்லாஹு தாலா பயன்படுத்தி இருக்கிறான். 6:95 ஃபன்னா தூஃபகூன், நீங்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறீர்கள், அங்கேயும் அதே அர்த்தத்தை நீங்க பார்க்கலாம். 10:34 ஃபன்னா தூஃபகூன், நீங்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறீர்கள். அதே போன்று 43:87 ஃபன்னா யூஃபகூன், எவ்வாறு திசை திருப்பப்படுகின்றனர். 35:3 ஃபன்னா தூஃபகூன், எவ்வாறு நீங்கள் திசை திருப்பப்படுகிறீர்கள். இந்த வசனங்கள் அனைத்துமே சகோதரர் பிஜே அவர்களுடைய தர்ஜிமாவில் அவரே மொழிபெயர்ப்பத்தான் நான் உங்களுக்கு வாட்சி காட்டினேன். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட அந்த வசனத்தில் தல்கஃபுமா யௌஃபிகூன் என்பதில் வரக்கூடிய யௌஃபிகூனை மாத்திரம் வித்தை என்று மொழிபெயர்த்த இவர்கள் மற்ற எல்லா இடத்திலும் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க? திசை திருப்பப்படுதல் என்று மிகச் சரியாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அங்கெல்லாம் திசை திருப்பப்படுதல் என்ற அர்த்தத்தை சரியாக கொடுத்த பிஜே அவர்கள் இந்த வசனத்தில் மாத்திரம் வித்தை என்று ஏன் இருட்டடிப்பு செய்ய வேண்டும், ஏன் வியாக்கியானம் செய்ய வேண்டும் என்றா, இந்த இடத்துல வித்தை என்று கொடுத்தாதான் அவங்களோட சூனியத்துக்கு தாக்கமே இல்லை என்ற அர்த்தத்தை நிரூபிக்க முடியும். அதனால இருட்டடிப்பு செய்யப்பட்ட வியாக்கியான மொழிபெயர்ப்பு தான் இது என்பதை சொல்லிக் கொள்வதோடு, உண்மையிலேயே இந்த இஃபுக் என்பதற்குரிய அர்த்தம் வித்தை என்பது அல்ல, திசை திருப்பப்படுதல். ஒரு பொய்யை மெய்யாக சித்தரித்து புலன்களை திசை திருப்புதல். சூனியத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்தது அந்த வேலையை மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு போட்டி போட்ட சூனியக்காரர்கள் அந்த திசை திருப்புகிற வேலையை தான் செய்தார்கள். கயிறுகளையும் தடிகளையும் போட்டார்கள். அது சீறுவதை போன்று தெரிந்தது. மூசா பயந்தார், சுற்றியிருப்பவர்கள் பயந்தார்கள். மகத்தான சூனியத்தை அவர்கள் கொண்டு வந்தாங்க என்று அல்லாஹ் சொல்வது எதை சொல்கிறான்? ஏன் மூசா பயந்தார், ஏன் சுற்றி இருப்பவர்கள் பயந்தார்கள் என்று சொன்னா, அந்த புலன்களை திசை திருப்புது. எது திசை திருப்பியது? அவர்கள் செய்த சிகிர், அவர்கள் செய்த சூனியம் புலன்களை கட்டுப்படுத்தி அந்த புலன்களை பொய்யை மெய்யாக சித்தரித்து திசை திருப்புகிற வேலையை அந்த சிகர் செய்தது. அந்த தாக்கம் சிகருக்கு உண்டு. அந்த தாக்கம் மூசா நபிக்கு ஏற்பட்டது, பயந்தார். அந்த தாக்கம் சுற்றி இருந்தவர்களுக்கு ஏற்பட்டது, பயந்தார்கள். சிகருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற புலன்களை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் உண்டு என்பதை நிரூபிக்கிற வசனத்தை போலியான வியாக்கியானத்தை வித்து என்று கொடுத்து எப்படி திசை மாற்றி இருக்கிறாங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியா சகோதரர்களே, பெரிய வாதங்கள், பெரிய அடிப்படையான வாதங்கள், அதில் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் என்னன்னு கேட்டால், மூசா நபி பயந்தாங்கன்னு வருது தானே. மூசா நபி பயந்தார்கள் என்றால் இதுக்கு முன்னாடி எல்லாம் மூசா நபியை டெஸ்ட் பண்ணுறான். மூசா நபி உங்களோட கையில் என்ன இருக்குது, அசா, என் அசா கம்பிக்குது, போடுங்க அப்படின்னு போடுறாங்க. போட்ட பிறகு அது பாம்பாகுது. மூசா நபி விரண்டு ஓடுறாங்க, குர்ஆனில் வருது. விரண்டு ஓட்டு ஏன் இந்த சம்பவம் நடக்குது தெரியுமா? இங்கே இப்படி இதே மாதிரி அவன் போடுவான்னு அல்லாஹ்க்கு தெரியும். அதுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு டெஸ்டிங்கை ஏற்கனவே ட்ரையல் பார்க்குறான் அல்லாஹ் மூசா நபிக்கு. முதல்லையே இதை மாதிரி ஒரு பாம்பு உண்மையிலே பாம்பாக மாறுகிறது அந்த அசா.
அப்படி பார்த்துட்டு போன மூசா நபி பயந்தது ஏன்? அந்த கேள்வியை நீங்கள் பதில் சொல்லணும். அடுத்தபடியாக மிகப்பெரிய ஒரு கேள்வியாக கேட்குறாங்க, நபி அவர்களை அல்லாஹ் கைவிட்டானா? அந்த கேள்விக்கு பதில் வரவில்லை. மூசா நபியை அல்லாஹ் காப்பாற்றினான், அல்லாஹ்வுடைய ரசூலை கைவிட்டானா? எத்தனை நபிமார்கள் கொலை செய்யப்பட்டார்னு குர்ஆன்ல வசனம் வருது. அப்போ இப்போ கேள்வி கேட்பீங்களா? அல்லாஹ் அங்கே எத்தனையோ நபிமார், ரசூல்லா பத்ரு போல் அல்லாஹ் வெற்றியை கொடுத்த ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான், ஏன் மற்ற நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் கொண்டான்? கேள்வி கேட்பீங்களா? என்ன கேள்வி கேட்குறீங்க? ஒரு அடிப்படையை விளங்கி கேள்வி கேளுங்க. அப்போ நபி மூசா அல்லாஹ் அங்கே அல்லாஹ் ரசூல்லாவை கைவிடவும் இல்லை. அடுத்த ரெண்டாவது செய்தி, ரசூல்லாவுக்கு அல்லாஹ் நிவாரணத்தை கொடுக்குறான், கைவிடவும் இல்லை. விளங்கிச்சா? அது ஒரு ஃபித்னா, சோதனையை மட்டும் ஏற்படுத்துறான். நபிமார்கள் தான் அதிகமாக சோதிக்கப்படுவாங்க. இப்ராஹிம் நபி நம்ம எத்தனை பயம் பண்ணுறோம், இப்ராஹிம் நபி சோதிக்கப்பட்டார். அந்த அடிப்படையை முடிக்கும். அடுத்தது இந்த வாவு சர்ச்சை, இந்த வாவு விஷயத்தில் நாபுது இலாஹக்க வ இலாஹ ஆபாய்க்க இருக்குதா இல்லையா, அது தஃப்சீரா இல்லையா, அதான் எங்கட கேள்வி. அடுத்து இன்னும் சில வசனங்களை நாங்கள் காட்டுறோம். வ இது ஆத்தைனா மூசல் கிதாப வல் ஃபுர்கான, மூசாவுக்கு கிதாபையும் ஃபுர்கானையும் கொடுத்தோம். இங்கே இந்த ஃபுர்கான்றது என்ன? வேற 2 கொடுத்தாங்களா அல்லாஹ்? 2 அல்லாஹ் கொடுத்தானா? 2வது அத்தியாயம் 53வது வசனம். அப்போ அதை சொல்லுங்க. இங்கே வாவ் தஃப்சீரியா இல்லை, தஃப்சீரியா மறுங்க, அப்படி ஒரு சட்டமே இல்லை. அரபுல அப்படி தஃப்சீரியான்னு ஒன்று இல்லைன்னு சொல்லுவாங்க. அடுத்து அல்லாஹ் இன்னும் சொல்றான், வலக்கது ஆத்தைனா மூசா வ ஹாரூனல் ஃபுர்கான வ லியாஅன் வ திக்ரன், மூசாவுக்கும் ஹாரூன் நபிக்கும் ஃபுர்கானையும் கொடுத்தோம், லியாவையும் கொடுத்தோம், திக்ரையும் கொடுத்தோம். எத்தனையே சொல்றான்? 3 சொல்றான். 3 ஒண்டா இல்லை வேற தனி சாப்டர் இருக்குதா, ஒன்று விளக்குதா அப்படின்றத சொல்லணும். அடுத்தது அதை நான் முதல்ல வச்சோம், இன்ஹுவ இல்லா திக்ருன் வ குர்ஆனுன் முபீன். அந்த வசனத்துக்கெல்லாம் குர்ஆனும் திக்ரு குர்ஆன், இதுக்கு என்ன விளக்கம்? அப்போ இது எல்லாத்துக்கும் நீங்கள் விளக்கத்தை சொல்லுங்க, சரியா? அதே மாதிரி நம்ம தொடர்ந்து கேள்விகளை கேட்டுட்டே இருக்கிறோம், பதிலே இல்லை. தஜ்ஜால்ட சம்பவத்தில் தெளிவாக கேட்டோம். தஜ்ஜால் எலும்பி வாண்டி யாரை பார்த்து? செத்தவனை பார்த்து சொல்றான், எழுந்து வருகிறான். குன் ஃபயகுன், அல்லாஹ்வுடைய ஆற்றல் சொல்றீங்களே, தஜ்ஜாலுக்கு நேரடியாக அப்ளை பண்ணப்படுது. இதுக்கு பதிலை சொல்லுங்கள். அதே போல தஜ்ஜால் தும்திர் யஅமுரு ஸமா, வானத்துக்கு கட்டளை தான் போடுவான், அல்லாஹ் தான் கட்டளை போடுவேன். இதே ஸ்டைல் இங்கே வருதா இல்லையா? இதுக்கு என்ன பதில்? இது வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. அப்ப இது மூசா நபி யுஹ்யில் மௌதா, இந்த இறந்தவர்களை இந்த இறந்திருக்கக்கூடியவர்களை அவர் யுஹ்யில் மௌதா, உயிர்ப்பிக்கிறார். அப்ப உயிர்ப்பிக்கிறது யார் ஆற்றல்? குர்ஆன் என்ன சொல்கிறது? உங்க இலக்கணப்படி இந்த கேள்விக்கு நீங்க பதில சொல்லுங்க. அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் திரும்ப பதிலே லைஃப் ஒரு கேள்வி கேட்டோம். நீங்க உங்க வாதப்படி அந்த வசனம் சாஹிர்ன்றது மெஜிக், அதுக்கு பதில சொன்னா அது வாயே திறக்கல. மெஜிக்கை பத்தி இன்னும் வாயே திறக்கல. ஏன்னா அவங்களே முரண்பட்ட ஆதாரம் எடுக்கிறாங்க. கண்கட்டி வித்தை, சரியா? அப்ப இது அந்த கண்கட்டி வித்தைக்குரிய அளவுகோல் என்ன மெஜிக்னா என்ன விளக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய விவாதத்தின் முதல் அமர்வு இத்தோடு முடிவு பெறுகின்றது. ஆகவே மேடையில் உள்ளவர்கள் வெளியிறங்கி சென்றதன் பின்னர் பார்வையாளர்கள் வெளியிறங்கி செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு, இதன் அடுத்த அமர்வு 2வது அமர்வு இன்ஷா அல்லாஹ் 2:30 மணி அளவில் சரியாக ஆரம்பிக்கப்படும். அதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னதாக பார்வையாளர்கள் அமர்ந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.